பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் கடைசி நாட்கள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title The Last Days. கடைசி நாட்கள் என்கிறதான இந்த வார்த்தையானது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சில இடங்களில் லாஸ்ட் டேஸ் என்றும் சில இடங்களில் லேட்டர் டேஸ் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. In the Old Testament, in certain places it is written as last days, whereas in certain other places it is written as latter days. லேட்டர் டேஸ் என்று எழுதப்பட்டிருந்தாலும் மூல பாஷையிலே அது லாஸ்ட் டேஸ் என்றுதான் அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even though it is written as latter days, in the original tongue the meaning given is last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த கடைசி நாட்கள் என்பது வேதத்தில் எந்த காலகட்டம் என்பதை நான் முதலாவது இன்றைய தினத்திலே சொல்ல விரும்புகிறேன். First of all, today I want to tell you the time frame given in the scripture about this last days. வேதம் எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டம் வரை உள்ளதான நாட்களை கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது என்பதை இன்றைய தினத்திலே நான் முதலாவது சொல்லும்படி ஆசைக்கிறேன். First of all, today I desire to tell you as to what the scripture calls as the last days, that is the time from which it began and the end of it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததான அல்லது வெளிப்பட்டதான அந்த காலம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ராஜாதி ராஜாவாய் வந்து ஆளுகை செய்கிற காலம் வரை கடைசி நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. The period of time when Lord Jesus Christ came to this world, and till the period of time when Lord Jesus Christ will once again come as the King of Kings to this world is called the last days. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்ட காலம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற வரை உள்ள காலம், அந்த நாட்களைத்தான் வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. The time when Lord Jesus Christ was manifested in this world till the time when Lord Jesus Christ is going to come to rule this world is called as the last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த கடைசி நாட்களை குறித்து நாம் பார்க்கும்போது இதிலே பல காலங்கள் அடங்கி இருக்கிறது. When we see about these last days, we see that there are certain ages within that limit. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்ட காலத்தை இடைக்காலம் என்று நாம் பார்க்கிறோம். First of all, we see that the time when Lord Jesus Christ was manifested in this world was called as the period of transition. ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்கா, எழுத்தின்படியான பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. மறுபக்கம் கர்த்தராகிய இயேசு பஸ்காவாக பலியிடப்பட்டார். On one side, according to the law, the Passover was observed. On the other side, Lord Jesus Christ was slain as a Passover for us. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலம் இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. Therefore, the period of time when Lord Jesus Christ was manifested is called as the transition period. ஒரு பக்கம் ஆசாரியர்கள் வெண்கல தொட்டிலே தங்களுடைய கால்களை கழுவினார்கள். மறுபக்கத்திலே ஞானஸ்நான சத்தியம் போதிக்கப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு வந்தது. On one side, the priests were washing their feet at the laver. On the other side, the doctrine of baptism was preached and people were being baptized. ஆகவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த காலம் அந்த கடைசி நாட்களின் துவக்கமாய் இருக்கிறது. Therefore, the time when Lord Jesus Christ was manifested is the beginning of the last days. எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம். Hebrews chapter 1 verse 1. 1-2 எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். The first two verses of Hebrews chapter 1.
God, who at sundry times and in diverse manners spake in the time past unto the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son, whom he hath appointed heir of all things, by whom also he made the worlds. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். Hath in these last days spoken unto us by his Son. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த காலம்தான் கடைசி நாட்களின் துவக்கமாயிருக்கிறது. Therefore, the time when Lord Jesus Christ was manifested was the beginning of the last days. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது Second, இதிலே கிருபையின் காலமும் கடந்து வருகிறது. dispensation of grace also is included in that. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட இந்த உலகத்திலே மனிதனாய் வெளிப்பட்ட அந்த காலம் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்து ராஜாதி ராஜாவாய் அரசாட்சி செய்ய போகிற காலம் வரை இந்த இடைப்பட்ட காலத்தை வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. In the beginning itself I told you, right from the day when Lord Jesus Christ was manifested in this world till the time when Lord Jesus Christ is going to come back to rule as the King of Kings in this world is called the last days. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் அது இடைக்காலமாய் இருக்கிறது. The time when Jesus Christ was born is the transition period. அதற்கு பிற்பாடு ஒரு கிருபையின் காலம் காணப்படுகிறது. After that is seen the dispensation of grace. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட காலம்தான் கிருபையின் காலம். And this dispensation of grace is the period when the anointing of the Holy Spirit was poured. அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். In Acts of Apostles chapter 2 verse 17. And it shall come to pass in the last days, saith God, I will pour out of my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy, and your young men shall see visions, and your old men shall dream dreams. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இதுதான் சபையிலே அபிஷேகம் ஊற்றப்பட்ட காலம் அல்லது கிருபையின் காலம். இதுவும் கடைசி நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. This is the period when the anointing was poured on the church and is also called the dispensation of grace. These two are included in the last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வெளிப்பட்ட காலம் இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. When Lord Jesus Christ was manifested in the form of man in this world, it is called as a period of transition. அபிஷேகம் ஊற்றப்பட்ட காலம் அதிலிருந்து கிருபையின் காலம் துவங்குகிறது. Right from the day when the anointing was poured forth, it's been called the dispensation of grace. வேதம் அதையும் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. The scripture calls that period too as the last days. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் ஒரு உபத்திர காலம் ஆரம்பமாகிறது. After the church is being raptured in the secret coming of Lord Jesus Christ, a tribulation period will commence. அதையும் கூட வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. That too the scripture calls as the last days. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Ezekiel chapter 38 verse 16, இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுக்கப்பட்ட உடனேயே இந்த பூமியிலே 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெறும். As soon as the church is being raptured in the secret coming of Lord Jesus Christ, there will be a third world war in this world. அந்த 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெறுவது எதற்காக? Why is the third world war being fought? ஒரு முழு உலக தலைவனை தெரிந்தெடுத்து அவனை அந்தி கிறிஸ்துவாய் மாற்றும்படி. To choose a world leader and to make him antichrist. ஆகவே இந்த உபத்திரவ காலத்திலே, அதாவது இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே நடைபெற போகிற இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்தையும் வேதம்
கடைசி நாட்களில் நடைபெறும் என்று சொல்லுகிறது. Therefore the third world war, which will be fought as soon as the rapture or the secret coming of Lord Jesus Christ is over, is also being called as last days in the scripture. எசேக்கியேல் 38:16. Ezekiel chapter 38 verse 16. And thou shalt come up against my people of Israel as a cloud to cover the land. It shall be in the latter days, and I will bring thee against my land, that the heathen may know me, when I shall be sanctified in thee, O Gog, before their eyes. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே ஜாதிகளின் போதும், கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். It shall be in the latter days. இங்கே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் மூன்றாம் உலக மகா யுத்தத்தை பற்றியதாக இருக்கிறது. This is a prophecy about the third world war. இது கடைசி நாட்களிலே சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். Here we see that it is told that it will take place in the last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக மகா உபத்திர காலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Next we see of the great tribulation period. இந்த மகா உபத்திர காலமும் கூட கடைசி நாட்களிலே சம்பவிக்கும் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. It is written that this great tribulation period also will be during the last days. எரேமியா 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். In Jeremiah chapter 23 verse 20. The anger of the Lord shall not return until he have executed, until he have performed the thoughts of his heart. In the latter days he shall consider it perfectly. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணருவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப கர்த்தருடைய கோபத்தின் நாள் மகா உபத்திர காலமாய் இருக்கிறது. The day of the anger of the Lord is called the period of great tribulation. இது கடைசி நாட்களில் உணர்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that you will know about these in the last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக மகா உபத்திர காலம் முடிந்த பிற்பாடு 1000 வருட அரசாட்சி. Next, after the great tribulation is over, the millennial reign. இந்த 1000 வருட அரசாட்சியிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை, இதே உலகத்தை, இந்த பூமியை அவர் ஆளுகை செய்ய போகிறார். In this millennial reign, Lord Jesus Christ as the King of Kings will be ruling the same world in the same earth. இதையும் கூட வேதம் கடைசி நாட்கள் என்றுதான் அழைக்கிறது. This too has been called by the scripture as the last days. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read the prophetical book of Isaiah chapter 2 verse 2, 1000 வருட அரசாட்சியிலே என்ன சம்பவிக்கும் என்பதை அந்த அதிகாரத்திலே தொடர்ந்துள்ள வசனங்களிலே நாம் பார்க்கலாம். in the chapter, in the continuing verses, we can see what will happen during the millennial reign. ஏசாயா 2:2லையும் மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இந்த 2 இடங்களிலேயும் 1000 வருட அரசாட்சியிலே இந்த உலகத்திலே சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. In Isaiah chapter 2 verse 2 and Micah chapter 4 verse 1, things about the millennial reign have been written, and these two have been called as the last days in the scripture. And it shall come to pass in the last days that the mountain of the Lord's house shall be established in the top of the mountains, and shall be exalted above the hills, and all nations shall flow unto it. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Micah chapter 4 verse 1. But in the last days it shall come to pass that the mountain of the house of the Lord shall be established in the top of the mountains, and it shall be exalted above the hills, and the people shall flow unto it. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே கடைசி நாட்கள் என்று நாம் தியானிக்கிறதான இந்த வேத பாடமானது எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டத்துக்கு இடைப்பட்ட நாட்கள் என்பதை நாம் இப்போது திருவசனங்கள் வெளிச்சத்தோடு பார்த்தோம்.
Therefore, now with the help of the Holy Scripture, we have seen the time frame of the last days which we are meditating in this Bible study. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த காலம் முதல். First of all, the time when Lord Jesus Christ was manifested. எபிரேயர் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட அந்த காலம் கடைசி நாட்களின் துவக்கமாய் இருக்கிறது. Hebrews chapter 1 verses 1 and 2, we see that the time when Jesus Christ was manifested is the beginning of the last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த கடைசி நாட்கள் என்கிறதான இந்த நாட்களிலே ஒரு இடைப்பட்ட காலத்தை நாம் பார்க்கலாம், ஒரு கிருபையின் காலத்தை நாம் பார்க்கலாம், ஒரு உபத்திரவ காலத்தை நாம் பார்க்கலாம், ஒரு மகா உபத்திரவ காலத்தை பார்க்கலாம், ஒரு 1000 வருட அரசாட்சியை நாம் பார்க்கலாம். Therefore, in the period of last days, we can see the transition period, the dispensation of grace, the period of tribulation, the period of great tribulation, and also the millennial reign. இந்த 5 காலமும் சேர்ந்துதான், இந்த 5 காலத்தையும் சேர்த்துதான் வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. And all these 5 ages put together has been called in the scripture as the last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy நான் name. மறுபடியும் சொல்லுகிறேன், இது சில ஆழமான காரியங்கள். ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், முதலாவது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலம் இடைக்காலமாய் இருக்கிறது. First of all, the period when Lord Jesus Christ was manifested is being called the period of transition. எபிரேயர் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அதை வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. According to Hebrews chapter 1 verses 1 and 2, the scripture calls it as the last days. இரண்டாவது அபிஷேகம் ஊற்றப்பட்ட காலத்திலிருந்து கிருபையின் காலம் ஆரம்பமாகிறது. Second, the dispensation of grace commences when the anointing was poured forth. சபையிலே அபிஷேகம் ஊற்றப்பட்ட காலம் முதல் கிருபையின் காலம் ஆரம்பம். Right from the day when the anointing was poured forth on the church, the dispensation of grace began. அந்த கிருபையின் காலத்தையும் வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. Scripture calls this dispensation of grace too as the last days. அப்போஸ்தலர் 2:17 அதை நாம் வாசிக்க கேட்டோம். Now we heard that being read from Acts of Apostles chapter 2 verse 17. மூன்றாவதாக உபத்திரவ காலம். And third is the period of tribulation. அதாவது இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த உலகத்திலே ஒரு 3ஆம் உலக மகா யுத்தம் நடைபெறும். அது ஒரு முழு உலக தலைவனை தெரிந்தெடுப்பதற்காக. After the secret coming of Lord Jesus Christ, as soon as the church is being raptured, a third world war will be fought in this world, and the leader will be picked up from that. அதை வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. Scripture calls that as the last days. எசேக்கியேல் 38:16 அதை நாம் பார்த்தோம். We saw that in Ezekiel chapter 38 verse 16. அடுத்தபடியாக மகா உபத்திரவ காலம். Next is the period of great tribulation. இந்த மகா உபத்திரவ காலத்தை வேதம் கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. Scripture calls this period of great tribulation also as the last days. அந்த மகா உபத்திரவ காலத்திலே கர்த்தருடைய நேரடி கோபமானது இந்த பூமியிலே ஜீவிக்கிற ஜனங்கள் மேல் வெளிப்படும். During the period of great tribulation, the direct wrath of God will be manifested on the people who are living on this world. இந்த மகா உபத்திரவ காலத்தை கர்த்தருடைய நாள் என்றும் கர்த்தருடைய சினத்தின் நாள் என்றும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் என்றும் பல்வேறு பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the period of great tribulation has been called as the day of the Lord, the day of the anger of the Lord, and the day of the fury of the Lord, according to the scripture. எரேமியா 23 அதிகாரம் 20 வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம். We read that in Jeremiah chapter 23 verse 20. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கடைசியாக 1000 வருட அரசாட்சி. Finally, the millennium. மகா உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடு அதோடு கூட இந்த பொல்லாத உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். அடுத்து தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் புதுப்பித்து இனி வரும் ஒரு உலகத்தை ஸ்தாபிக்கிறார். After the end of the period of great tribulation, there will be an end to this wicked world, and once again the Lord will renew the heaven and the earth. இனி வரும் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. It has been called the world to come. அந்த உலகத்துக்கு 1000 வருட அரசாட்சி என்று மற்றொரு பெயர் இருக்கிறது. Another name for that is the millennial reign. அந்த 1000 வருட அரசாட்சியும் வேதம் கடைசி நாட்கள் என்று சொல்லுகிறது. Scripture calls that millennial reign also as the last days. ஏசாயா 2 அதிகாரம் 2 வசனத்திலும் மீகா 4 அதிகாரம் 1 வசனத்திலும் அதை வாசிக்க கேட்டோம். In Isaiah chapter 2 verse 2 and Micah chapter 4 verse 1 we heard that. ஆகவே இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜீவித்தவர்களுக்கு ஒரு கடைசி நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore people living in all these ages have been given last days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும்
ஒரு கடைசி நாட்கள் கொடுக்கப்படுகிறது. That is, in the life of every individual person, last days are given. இந்த கடைசி நாட்களுக்குள்ளே ஒரு மனிதனுக்குள்ள அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள சில முக்கியமான கிரியைகள் நடைபெற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord expects that during these last days certain important work should be done in every child of God. கடந்த வாரத்திலே நாம் இந்த கடைசி நாட்களிலே ஏலாமின் சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதை நாம் பார்த்தோம். In the last Bible study, we saw that the Lord desired that the captivity of Elam should be turned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எரேமியா 48 அதிகாரம் 47 வசனத்தை வாசிக்கும்போது, When we read Jeremiah chapter 48 verse 47, Yet will I bring again the captivity of Moab in the latter days, saith the Lord. Thus far is the judgment of Moab. ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபின் மேல் வரும் நியாய தீர்ப்பு செய்தி இத்தோடே முடிந்தது. கடைசி நாட்களில் ஏலாமின் சிறையிருப்பை குறித்து மாத்திரமல்ல, மோவாபின் சிறையிருப்பையும் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். During the last days, not only the captivity of Elam, but the Lord says he will turn again the captivity of Moab too. மோவாப் என்பது ஏற்கனவே நாம் பல வேதபாட கூட்டங்களிலே கேள்விப்பட்டபடி, முதலாவது மோவாப் என்பது ஒரு மெத்த பெருமைக்காரன் என்கிற அனுபவத்தை காட்டுகிறது. Already we have heard in many Bible studies the meaning of the term Moab, which is exceeding proud. எரேமியா 48 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written in Jeremiah chapter 48. மோவாப் மெத்த பெருமைக்காரன். Moab is exceeding proud. இரண்டாவதாக மோவாபுக்கு ஒரு சுயாதீன ஆவி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். Second, we saw that Moab had an independent or free spirit. எரேமியா 48:9, Jeremiah 48 verse 9. Give wings unto Moab, that it may flee and get away, for the cities thereof shall be desolate, without any to dwell therein. மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள், அது பறந்து போகட்டும், அதன் பட்டணங்கள் குடிகள் இல்லாமல் பாழாய் போகும். மோவாபுக்கு செட்டைகளை கொடுங்கள். Give wings unto Moab. இது ஒரு சுயாதீன ஆவியை காட்டுகிறது. It shows a free spirit. சுயாதீன ஆவியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவை. We need a deliverance from this independent spirit. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த சுயாதீன ஆவி இருப்பதை நாம் பார்க்கலாம். Today we can see that this independent spirit is found in many children of God. எனக்குள்ள ஒரு சுயாதீன ஆவி இருக்குமானால் அதுதான் மோவாபை காட்டுகிறது. If an independent spirit is found in me, it shows that Moab. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் தேவனுடைய வீட்டிலே மரண பரியந்தம் ஒரு அடிமையின் வாழ்க்கையை வாழ வேண்டும். In the house of Lord, until our death, we have to live a life of slave. சிலர் சிந்திக்கிறார்கள், சில வருஷம் தான் அந்த அடிமையின் வாழ்க்கை, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. சிலர் வயதை வைத்து, சிலர் அவங்களுடைய ஸ்தானத்தை வைத்து தங்களுக்கு ஏதோ சுயாதீன ஆவி இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். Certain people, considering their age and their position, they are commanding, they say that they can live a life like a slave for a certain period of time. Later they can be independent. பிலிப்பியரில் நாம் வாசிக்கும்போது, when we read in Philippians, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம், இந்த உலகத்துல ஏதோ ஆரம்ப நாட்கள் ஒரு 10 வருஷம் ஒரு அடிமையா இருந்தார், அதுக்கப்புறம் சுயாதீனமா ஜீவிச்சார், ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு, ஒரு சீனியர் ஆயிட்டார், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சுயாதீனம் வந்து விட்டது. அப்படி அல்ல. Some people think that they can live as a servant or a slave for some 10 years. After they have come to a level or after they have become seniors, they can be independent. It's not so. Lord Jesus Christ was a servant until his death. சில வீடுகளில் பிள்ளைகளை வந்து அவளுடைய நடக்கிற நடக்கையை அல்லது போகிற வர்ற இடங்களை கரெக்ஷன் பண்ணும்போது, in certain houses, when certain children are being checked for their behavior and the places to where they go and come, பெற்றோரை பார்த்து பிள்ளைங்க கேட்பாங்க, நான் என்ன சின்ன பிள்ளைகளா என்னமோ. looking unto the parents, the children will ask, are we yet babes? நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களான்னு கேட்பாங்க. They will ask, are we babies? அல்லது நாங்க வந்து ஒரு வளர்ச்சி, ஒரு மேஜர் ஆயிட்டோம், ஒரு முதிர்ச்சிக்கு வந்துட்டோம், Now we have become adults or majors. இனி எங்களை நீங்க கரெக்ட் பண்ண வரக்கூடாது. Hereafter you should not come to correct us. இப்படிப்பட்ட மனநிலையிலே
இன்றைக்கு ஆவிக்குரிய உலகமும் காணப்படுகிறது. Spiritual world is also in this frame of mind today. ஆவிக்குரியவங்க பலருக்குள்ளேயும் கூட இந்த மாதிரி எண்ணத்தை பிசாசு கொண்டு வருகிறான். Satan brings in such thoughts even in spiritual people. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மரண பரியந்தம் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. A Christian life is a life of being a slave until death. அப்போஸ்தல ஊழியம் என்றாலே ஏன் ஆண்டவர் இந்த அப்போஸ்தல ஊழியத்திலே நம்மை கொண்டு வந்தார், அப்போஸ்தல நடத்திப்பிலே கொண்டு வந்தார் என்று சொன்னால், நடத்திப்பு என்றாலே ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை தான் அது வெளிப்படுத்துகிறது. When we ask why the Lord has brought us to this apostolic fold and that apostolic leading, we have to understand when it is said of leading a life of being a slave. நீங்கள் இயேசுவுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். You can take the life of Jesus as an example. இந்த உலகத்தில் உள்ள வேற எந்த மனிதனின் வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்க்க முடியாது. We cannot look into the life of anyone else in this world. நோக்கி பார்க்க கூடாது. We should not look into. இயேசு எப்படி ஜீவித்தார்? How Jesus lived. அவர் சிறுபிள்ளையாக இருந்தபோது ஒரு வாழ்க்கை, when he was a young chap a type of life, கொஞ்சம் வயது வந்த பிற்பாடு கொஞ்சம் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிற்பாடு தன்னுடைய இஷ்டப்படி பல காரியங்களை செய்வது. After maturity, after he began his ministry, doing things according to his will. சிலருக்கு எவ்வளவுதான் சத்தியங்களை கேட்டாலும் பிராக்டிகல் லைஃப்ல அதை கொண்டு வர்றது மிகவும் கடினமாய் தெரிகிறது. For certain people, even though they listen to much truths, they find it very difficult to bring all those truths practically in their lives. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சுயமாய் வரவில்லை. About Jesus it is written, he came not of his own. அவர் சுயமாய் பேசவில்லை. He spoke not anything of his own. ஒரு நபருக்கு சத்தியம் சொன்னா கூட அவர் சுயமாய் இதை செய்யவில்லை. When he told truth to a person also, it was not according to his own will. ஒரு ஆள்கிட்ட பேசுறது அவர் சுயமாய் பேசவில்லை. When he spoke to someone, it was not according to his own self. அவருக்கு ஒரு சாட்சி இருந்தது, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. He had a testimony saying he did nothing according to his own will. ஆனா மோவாப் என்று சொன்னால் அது சுயாதீன ஆவியை காட்டுகிறது. But Moab shows an independent spirit. அது தேவ ஜனங்களுக்குள்ள நீ ஒரு ஆவிக்கிற மனிதன், உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒரு முதிர்ச்சி வந்து விட்டது, நீ ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு சீனியர், அப்படி பல எண்ணங்களை கொண்டு வந்து நீ சுயமா முடிவெடுக்கலாம்னு அது சொல்லும். சுயமா பேசலாம், சுயமா நடக்கலாம், சுயமா எதையும் செய்யலாம். And that spirit will come into a spiritual person and say, you're a senior here, you have a maturity, and so you can do whatever you like. Saying so, it will make you to speak independently, walk independently, and think independently. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற பிறந்த நாள் முதல் அவர் வளர்ந்து வரும்போது உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஏன் மரண பரியந்தம் அவர் அடிமையாகத்தான் ஜீவித்தார். Lord Jesus Christ, right from this birth, right from the time when he was being brought up, and why not until the day of his death, he lived as a servant. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார் என்று சொல்கிறார். He says the son of man goeth as it is written of him. அவருடைய விருப்பத்தின்படி அவர் யாரிடத்திலும் பேச போகவில்லை. He never went to speak to anyone according to his wish. அவருடைய விருப்பத்தின்படி ஆத்துமாக்களை சந்திக்க போகவில்லை. He never went to visit the souls according to his desire. அவருடைய விருப்பத்தின்படி ஆத்துமாக்களோடு ஐக்கியப்படவில்லை. He never associated himself with the souls according to his desire. நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We have to examine our lives. விசுவாசிகளாய் இருந்தாலும் தேவ ஊழியர்களாய் இருந்தாலும், we may be believers or ministers of God, நமக்குள்ள ஒரு சுயாதீனம் இல்லை. we do not have independence. மனிதனுக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். God has given an independent spirit to man. அந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That freedom has been given. மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். I place life and death before you. சுயாதீனம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have been given freedom. அப்ப நீ தெரிந்தெடுக்கலாம். You can choose. மரணமா ஜீவனா? Is it going to be life or death? அது இந்த பூமியில நீ ஜீவிக்கிற ஜீவியத்தை பொறுத்து இருக்கிறது. It depends on the life you live on this earth. ஆனா இயேசு என்ன செய்தார்? But what did Jesus do? அவர் சுயமாய் பேசவில்லை. He never spoke anything of his own. சுயமாய் வரவில்லை. He did not come of his own. சுயமாய் நான் ஒன்றுமே செய்யவில்லை. He did nothing of his own. பிதாவை கேட்டு 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 செய்கிறார். Therefore for everything he asked the Father. அன்றைக்கு இயேசுவுக்கு மேல ஒரு அப்போஸ்தல ஊழியன் இல்ல. And those days there was no apostolic minister who was above Jesus. அன்றைக்கு இயேசு ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தார். On those days Jesus was an apostle. அவருக்கு மேல ஒரு நடத்திப்பு அன்றைக்கு இல்ல. There was no one there to guide him or lead him above him. அதாவது மனித நடத்திப்பு. That is a leading by some man. அல்லது பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பு. Or the leading of saints. ஆகவே தான் அவர் பிதாவினிடத்திலே சகலத்தையும் கேட்டு கேட்டு செய்கிறார். And therefore he asked all the things to the Father before he accomplished them. பிலிப்பியரிலே நான் வாசிக்கும்போது, when we read in Philippians, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். He took the form of a servant. அடிமையின் ரூபம் எடுத்தாராம். He took the form of a servant. அப்ப தேவனுடைய வீட்ல
நான் சொன்னது போல இந்த எலிசபெத் அக்கா என்று ஒரு அக்கா இருந்தாங்க, அங்க நம்ம மதுரை சென்டர்ல இருந்தாங்க. அவங்க அடையாருக்கு அசிஸ்டன்ட் ஆகி வந்தாங்க. There was a sister called Elizabeth Akka in Madurai Center. Later she was transferred to Adayar Center. அவங்க ஊழியக்காரங்களுக்கு சாயங்கால ஜெபம் ஒரு நாள் நடத்துவாங்க. And she used to take the evening meetings for the ministers of God. ட்ரெய்னிங்ல இருக்க பிரதர்ஸ்க்கு அந்த நாட்கள்ல சாயங்கால ஜெபம் ஒரு நாள் நடத்துவாங்க. And she used to take the evening meetings for the trainee brothers. அப்ப அவங்க சொல்லுவாங்க, தேவனுடைய வீட்ல நான் ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு வந்த நாள்ல இருந்தும் இப்ப இவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு வந்த பிற்பாடும் ஒவ்வொரு நாளும் அவங்க ஊழியத்துல ஜெபிப்பாங்களாம். நான் தேவனுடைய வீட்டுல ஒரு அடிமையா இருக்கணும், எல்லாரும் மிதிக்கிற வாசல்ல போட்டுருவோம் மிதியடி, அதை மிதிச்சு காலை தொடச்சிட்டு உள்ள போவோம், அதுபோல ஒரு ஆளா நான் தேவனுடைய வீட்டுல எப்போது இருக்கணும், அந்த மனநிலையில் நான் சாகர வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. She used to say to us quite often, right from the day she stepped into the ministry till day she was holding a very good office during that time. She used to pray regularly every day. It seems that she must be found as a servant or a slave in the house of the Lord, and moreover she must be found like a doormat. 93வது வருஷத்துல நினைக்கிறேன், 93வது வருஷம் கடைசியில இது அவங்க கொடுத்த ஸ்டடி. This was a study that she gave to us by the latter end of the year 1993. அது இன்னும் என்னுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் அதை நான் யோசிப்பேன். Those words are still ringing in my ears, and many a times I used to think of that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அடிமையின் ரூபம், நான் ஒரு அடிமை என்கிற சிந்தையோட நம்ம தேவனுடைய வீட்டில காணப்படணும். Therefore we must take the form of a servant and must be found with the thought that we are a slave when we are in the house of God. இயேசுவை போல பரிசுத்தவான்கள் யாரும் இந்த உலகத்துல இல்ல. There is no saint as Jesus. இயேசுவை விட பெரிய ஆட்கள் யாரும் இந்த உலகத்துல இல்ல. There is no one better than Jesus in this world. இயேசுவை விட ஆவிக்குரியவங்க யாரும் இல்ல. There is no one more spiritual than Jesus in this world. ஆனா இயேசுவை நாம் நோக்கி பார்த்தால், therefore when we look unto Jesus, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். he took the form of a servant. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். and he became obedient unto the death of the cross. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் Philippians chapter 2 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் verses 6 to 8. Who being in the form of God thought it not robbery to be equal with God, but made himself of no reputation, and took upon him the form of a servant, and was made in the likeness of men, and being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் என்ன சின்ன பிள்ளையா என்று இயேசு சொல்லியிருக்கலாம். தேவனுடைய குமாரன் அவர். Jesus was a son of God. Therefore he could have asked, am I a small child? நான் தேவனுடைய குமாரன். I am the son of God. அதனால எனக்கு சுயாதீனம் இருக்கிறது. Therefore I have got a freedom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பவுல் கேட்கிறார், எங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லையா? பேதுரு செய்தது போல செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று பவுல் கேட்கிறார். Paul asked, haven't we got the authority or power to do as Peter did? ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். But we will not do so. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே கடைசி நாட்களிலே மோவாபின் சிறையிருப்பை திருப்பும்படியாய் தேவன் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். Therefore the Lord gives chances in these last days to turn away the captivity of Moab. நமக்குள்ள மோவாபின் ஆவி இருக்கிறது என்பதை முதலாவது நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். First of all, you've got to acknowledge that the spirit of Moab is in you. எனக்குள்ள சுயாதீன ஆவி காணப்படுகிறது ஆண்டவரே. Lord, that independent spirit is found in me. என்னுடைய பிரயாணங்களை நான் சுயமாய் தீர்மானிக்கிறேன். I decide my journeys of my own. ஒருவரோடு ஒருவர் பேசுவது, ஒருவரோடு ஒருவர் பழகுவது, சகல காரியங்களையும் என்னுடைய இஷ்டத்தின்படி சுயமாய் நான் தீர்மானித்து செய்கிறேன். Speaking one with another or getting acquainted one with another, everything I decide of my own. மனிதனுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். As I told you in the beginning, the Lord has given freedom to man. ஆனால் அந்த சுயாதீனத்தை பேதுரு சொல்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். Peter says, a free spirit has been given to you, but you should not use that as a cloak of maliciousness, but you should be servants of God. அன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாளால வந்ததுதான் அது.
All these things came because of Eve in the Garden of Eden the other day. அவளுக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருந்தது. Freedom was given to her. அந்த சுயாதீனத்தை வைத்து என்ன செய்தா? ஏன் அந்த கனியை நான் பறித்தா என்ன, நான் புசித்தா என்ன, புசிக்கிறா பறித்து. And misusing that freedom, she said, why shouldn't I take the fruit? Why shouldn't I eat it? Saying so, she ate it. தேவன் அவளுடைய சுயாதீனத்துல போய் தலையிடவில்லை. But God did not interfere in her liberty. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, In 1 Peter chapter 2 we read, அங்கே சுயாதீனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. and it is written about a liberty there. 16ஆம் வசனம். Verse 16. As free and not using your liberty for a cloak of maliciousness, but as the servants of God. சுவாதீனமுள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். Be servants of God. ஆகவே மரண பரியந்தம் ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு, ஒரு மெய்யான தேவ ஊழியனுக்கு நான் அடிமை, நான் அடிமை, நான் அடிமை என்று அறிக்கையிட்டு மனதில் அதை எண்ணி ஜீவிக்க வேண்டும். Therefore, a true Christian, a true worker of God, until the day of his death, should have a thought in his mind that he is a servant or a slave and have to keep on confessing that. அடிமை என்றால் என்ன? What do we mean by slave? ஒரு அடிமைக்கு தன்னுடைய விருப்பம் எதையுமே செய்ய முடியாது. A slave cannot do anything according to his wish. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு அடிமையை போல ஜீவித்தார். Therefore, Lord Jesus Christ lived as a slave in this world. அந்த அடிமையின் அனுபவம் ஒரு குறிக்கப்பட்ட காலம், குறிக்கப்பட்ட வருஷங்கள் அல்ல, மரண பரியந்தம் இருந்தது. The experience or the lifetime of a slave is not for a particular period of time, but until the day of death. ஆகவே மோவாப் என்பது முதலாவது சுயாதீன ஆவியை காட்டுகிறது. Therefore, first of all, Moab shows an independent spirit. இரண்டாவதாக 29ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, And secondly, when we read in verse 29, இந்த சுயாதீன ஆவி யாருக்குள்ள காணப்படும்? who will have this independent spirit? தாழ்மை உள்ளவங்களுக்குள்ள இந்த சுயாதீன ஆவி இருக்காது. Humble people will not have this independent spirit. யாருக்குள்ள பெருமை, அது மெத்த பெருமை இருக்கிறதோ அவங்களுக்குள்ள தான் இந்த சுயாதீன ஆவி கிரியை செய்யும். Those who are proud, and that too those who are exceeding proud, this independent spirit will work freely. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Let me repeat. யாருடைய ஜீவியத்திலே தாழ்மை இருக்கிறதோ, Those who have humility in their lives, தாழ்மை உள்ளவங்களுக்குள்ள சுயாதீன ஆவி இருக்கவே இருக்காது. and those who are humble will never have that independent spirit. யாருடைய ஜீவியத்துல மெத்த பெருமை காணப்படுகிறதோ, And in whose life exceeding pride is found, அவங்களுடைய வாழ்க்கையில தான் இந்த சுயாதீன ஆவி கிரியை செய்யும். in the life of those people this independent spirit will work. அவங்க பெருமையா பேசுவாங்க. They will speak with pride. தங்களை ஒரு பெரிய ஆளாக சொல்லுவாங்க. They will think as though they are someone great. எரேமியா 48:29. Jeremiah chapter 48 verse 29. We have heard the pride of Moab. He is exceeding proud, his loftiness and his arrogancy and his pride and the haughtiness of his heart. அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகந்தையும் அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy அவன் name. மெத்த பெருமைக்காரன். He is exceeding proud. அவன் மெத்த பெருமை. இதான் மோவாப். Exceeding pride is the nature of Moab. கிருபையின் காலத்துல ஜீவிக்கிற நம்முடைய வாழ்க்கையில, In our lives who are living in this dispensation of grace, பெருமையோடு நம்ம ஜீவிக்கலாம். we might live with pride. பெருமையோடு நடக்கலாம். We might walk with pride. இதே பழைய ஏற்பாட்டு காலம் என்று சொன்னா உடனே நியாய தீர்ப்பு வரும். If this be an Old Testament period case, there will be an immediate judgment. ஒரு புறஜாதி ராஜா நேபுகாத்நேச்சார், Nebuchadnezzar was a Gentile king. பெருமையாய் பேசின போது, When he spoke with pride, பெருமையாய் பேசின போது உடனே என்ன வந்தது? நியாய தீர்ப்பு வந்து விட்டது. when he spoke with pride, there was an immediate judgment. ஒரு ஊழியக்காரி மிரியாம், Miriam was a worker of God. அவ பெருமையாய் பேசினா, She spoke with pride. உடனே குஷ்டரோகம் பிடிச்சு. Immediately she was afflicted with leprosy. உடனே குஷ்டரோகம். Immediately leprosy. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரா? எங்களோட பேசலையா? எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்படின்னு பேசினா மிரியாம். Miriam said, had the Lord spoken with Moses only, hasn't he spoken with us? And she said so. உடனே ஆண்டவர் குஷ்டரோகத்தை அனுப்பிட்டார். Immediately the Lord sent leprosy. ஆனா இந்த கிருபையின் காலத்துல, But in this dispensation of உடனே grace, நியாய தீர்ப்பு வருகிறது இல்ல. there is no instant judgment. ஆனா அதே வேளையில
At the same time, தேவன் தருணங்களை நமக்கு கொடுக்கிறார். the Lord is giving us chances. தேவன் நமக்கு தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is giving us chances. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எதற்காக இந்த தருணங்கள்? What for these chances? மோவாபின் சிறையிருப்பை திருப்பும்படியாக. To turn the captivity of Moab. அப்ப சில சுயாதீன ஆவி என்கிற சிறையிருப்புக்குள்ள கிடக்குறாங்க. And certain people have this independent spirit. சிலர் மெத்த பெருமைக்காரர்கள். Certain are exceeding அது ஒரு proud. சிறையிருப்பு. That is true, a captivity. அவங்களுக்கு தெரியுது நம்ம பெருமையா பேசுறோம். They know that they are speaking with pride. பெருமையா நடக்கிறோம். They walk with pride. நம்முடைய கண்கள்ல பெருமை. There is loftiness in their eyes. எண்ணங்கள்ல பெருமை. There is pride in their thoughts. நம்முடைய நடக்கையில பெருமை. There is pride in the walk. நம்ம பேசுற பேச்சுல பெருமை. And there is haughtiness in the way we speak. தெரிகிறது. They know that. ஆனா விடுதலை இல்ல. But no deliverance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து மோவாப் என்று சொல்லும்போது the next thing about Moab is எரேமியா 48 அதிகாரத்துல படிக்கிறோம். we read in Jeremiah 48. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கப்படல. It hath not been emptied from vessel to vessel. அதாவது தூக்கி அடிக்கப்படல. That is, it has not been changed. ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கப்படல தூக்கி அடிக்கிறது. And when we say that it is not being emptied from one vessel to another, it has been tossed. சிறு வயது முதல் சுகமா வாழ்ந்தது. It has lived at ease from its youth. அது சிறையிருப்புக்கு போனதில்ல. It has not gone into captivity. சிறையிருப்புக்கு போனதில்லை என்று சொன்னால் அது பாவ சிறையிருப்பு அல்ல. When we say it's not gone into captivity, it's not the captivity of sin. நாம் இதுவரை பார்த்தது போல அடிமையாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். As we saw till now, an experience of yielding or surrendering as a slave. சொந்த வழிகள் கட்டப்படுவது. And they are living in their own ways. சொந்த நினைவுகள் கட்டப்படுவது. And they are having their own ways. சொந்த நடக்கைகள் கட்டப்படுவது. And they have their own behavior. சொந்த கிரியைகள் கட்டப்படுவது. And binding of their own deeds. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. It has not gone into captivity. அது தான் விருப்பப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கு எத்தனையோ வருஷமா. For many years it's lived according to its own wish. இன்னைக்கு பலருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் கவனித்து பார்த்தால், if you look into the spiritual life of many, அப்படியே விருப்பப்படியே வருஷக்கணக்கா இந்த சத்தியத்துல வளர்ந்து கொண்டிருக்காங்க. and years together they are in this faith but live according to their wish. தேவன் தூக்கி அடிக்கும்படியாக சில சந்தர்ப்பங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும், even though the Lord has allowed certain chances in the life to be tossed, அதற்கு ஒப்பு கொடுக்க மறுக்கிறார்கள். they refuse to submit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அது சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. It had been at ease from its youth. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. It has not gone into captivity. ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு அது வார்க்கப்படவில்லை. It has not been emptied from vessel to vessel. வாசிப்போம் அந்த வசனத்தை. எரேமியா 48. Jeremiah chapter 48 verse 11. Moab hath been at ease from his youth, and he had settled on his lease, and hath not been emptied from vessel to vessel, neither hath he gone into captivity. Therefore his days remained in him, and his scent is not changed. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது. அதன் வாசனை வேறுபடவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய மனுஷன் என்னிடத்திலே போன் பண்ணும்போது இப்படி சொன்னார். Certain days ago I told you of an incident, a certain saint, a man of God, when he called me. மற்றவர்களால் நான் நடத்தப்படும் போது அதுக்கு சந்தோஷமாக என்னை ஒப்பு கொடுக்க முடியவில்லை. When I am being led by others, I am not able to yield myself joyfully. நான் நியாயம் பேசி விடுகிறேன். I am going to justify. பதில் பேசி விடுகிறேன். I am back answering. இது எனக்குள்ள இருக்கிற பெருமை. This is the pride found in me. ஒரு அடிமையை போல என்னால ஒப்பு கொடுக்க முடியவில்லை. I am not able to submit myself as a slave. எப்போதும் அவர் அடிக்கடி சொல்லுவார் அத. He used to say like this quite often. ஒருவேளை நமக்கு அடிமையை போல ஒப்பு கொடுக்க முடியாவிட்டால் நமக்குள்ள அந்த பரிசுத்தவான் தேவனுடைய மனுஷன் சொன்னது போல ஒரு பரிதவிப்பு இருக்கணும். Suppose we are not able to submit ourselves as a slave, as that man of God told, we also should be having a yearning for that in us. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையில் விழுந்து எப்படி வெளியில வந்தாங்க? How did the Israelites come out of the captivity? சிறையில் விழுந்து லகுவான முறையில் வெளியில வர முடியாது. They cannot come easily out of captivity. கர்த்தர் இந்த மோவாபின் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில திருப்ப வேண்டுமானால், if the Lord has to turn away the captivity of Moab in our lives, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெருமூச்சு விட வேண்டும்.
We have to sigh in our lives. நாம் முறையிட வேண்டும். We have to groan. நாம் புலம்ப வேண்டும். We have to moan. நாம் கண்ணீர் விட வேண்டும். We have to weep. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பாக பல்வேறு அனுபவங்களை வெளிப்படுத்தினார்கள். In this way, before the Israelites came out of Egypt, they had exhibited these qualities. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். Therefore, in the last days, I will turn the captivity of Moab. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து மோவாபை குறித்து நான் வாசிக்கும்போது, When we read the nenext matter about Moab, வாந்தி பண்ணி புரளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது மோவாபுக்கு. Moab has an experience of vomiting and wallowing in it. எரேமியா 48:26. Jeremiah chapter 48 verse 26. Make ye him drunken, for he magnified himself against the Lord. Moab also shall wallow in his vomit, and he also shall be in derision. அவனை வெறிகொள்ள செய்யுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். அவன் பரியாசத்துக்கு இடமாவான். வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். He shall wallow in his vomit. வாந்தி பண்றதுன்னா வேண்டாம் என்பதுதான் வாந்தி பண்ணப்படுகிறது. When we say of vomiting, when we are refusing something, it's being vomited. இந்த சரீரம் எதை அக்செப்ட் பண்ணலையோ ஏற்றுக்கொள்ளலையோ அது வைத்திருக்க விரும்பவில்லையோ அதுதான் வாந்தியாக வெளியேறுகிறது. Whatever is not being accepted by this body, or whatever things the body refuses to retain, comes out as vomit. ஆவிக்குரிய பிரகாரமாக இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று எத்தனையோ காரியங்களை நாம் ஆரம்ப நாட்களில் விட்டு விட்டோம். Spiritually, in the beginning of the spiritual life, we have left off many things saying that we do not need this. இளவயதின் பக்தி எத்தனையோ காரியங்களை வேண்டாம் என்று வெறுத்து தீர்மானித்து விட வைத்தது. The kindness of our youth made us to decide and to leave off many things. ஆனா நம்முடைய ஜீவியத்துல பின்மாற்றங்கள் வரும்போது, But when backslidings came in our life, ஆவிக்குரிய ஜீவியம் குறையும், தேவ பக்தி குறையும் போது, when our spiritual standard diminished and the godliness also diminished, அந்த இளவயதின் பக்தி இல்லாமல் போகும்போது, and the kindness of the youth was missing, வேண்டாம் என்று விட்ட காரியத்தை மறுபடியும் எடுத்து விடுவோம். we take up the things that we have left once. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதான் விட்டு காரியங்கள்ல வேண்டாம் என்று விட்டு வெறுத்து விட்ட தீர்மானித்த காரியங்கள்ல அதை ஏற்றுக்கொண்டு அதுல புரளுகிற ஒரு அனுபவம். That is the experience of taking back the things that we have once upon a time rejected and wallowing in it. மற்றவங்க நம்முடைய ஜீவியத்தை பார்க்கும்போது, when others look into our lives, அவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல இவங்க இந்த சுபாவத்தெல்லாம் விட்டுருந்தாங்க. They knew that once upon a time they had left off all these natures. இப்ப மறுபடியும் அதை எடுத்துக்கிறாங்க. But once again they have taken it. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அவங்களுக்கு பரியாசமா காணப்படும். Therefore they will be mocking at our spiritual life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உதாரணமாக ஒரு சகோதரன் மீசி எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்க. Suppose a brother has removed his mustache. அப்ப வேலை ஸ்தலத்துல போகணும்னு கேக்குறாங்க. And people in the place where he work ask. அப்ப ஆண்டவருக்காக நான் எடுத்துக்கேன்னு சொல்றாங்க. And they say, for the sake of the Lord I have removed my mustache. சகோதரிமார்கள் நகையை கழட்டுறாங்க. Sisters remove their jewels. ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ளும்படி சொல்றேன், இது போல எல்லா விஷயமும். I'm telling this one matter for you to understand. Same suits for everything. ஆனா இப்ப கொஞ்சம் எதிர்ப்பு வருகிறது. When there is opposition, எதிர்ப்பு வந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் மீச வச்சிட்டு இருக்காங்க. and after opposition later we see them sporting a mustache once again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சகோதரிமார்கள் திரும்ப நகையை போட்டாச்சு. And sisters also once again started wearing jewels. அப்ப அதை பார்த்தவங்க என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. And the people who look at it will deride. இது போலதான் சுபாவத்தின் பகுதியில. The same is the natures also. ஒரு குடும்பத்துல தகப்பன் சில காரியங்களை தீர்மானிப்பார். In a family, father might decide certain things. இப்ப 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். I'm going to pray for 2 hours. 1 மணி நேரம் வேத வாசிப்பேன். I will read the scripture for 1 hour. அப்ப குடும்பத்துல எல்லாரும் பார்க்கும்படி ஒரு மாசம் 2 மாசம் செய்யறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose he is doing so for 1 or 2 months, so that the rest of the family members are watching him. இல்ல ஒரு வருஷம் அப்படி இருக்கிறார். Or he is like that for 1 year. அடுத்த வருஷத்துல பார்த்தா ஒரு ஜெபமும் இல்ல. Next year there's no prayer. ஒரு வேத வாசிப்பும் இல்ல. And no Bible reading. வீட்ல உள்ளவங்களே பிள்ளைங்களே பெத்த பிள்ளைங்களே பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். And the people in the family and his own children will be scorning him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நம்ம அந்த குறிக்கப்பட்ட நேரத்தை கர்த்தருக்காக ஒதுக்கும்போது அது ஏற்கனவே அந்த நேரத்துல வேற ஏதோ காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். A particular period of time when we allot that for the Lord, earlier we are using that time for something else. அந்த நேரத்தை தான் கர்த்தருக்கு கொடுத்தோம். And now we have given that time to the Lord. இப்ப மறுபடியும் கர்த்தருக்கு அந்த நேரத்தை கொடுத்த நேரத்தை எடுத்துட்டு உலக பிரகாரமா வேறு சில காரியங்களுக்கு
மறுபடியும் போறது. அதான் வாந்தி பண்ணி மறுபடியும் புரளுது. Once again, we take back the time that we have allotted to the Lord and do some other thing. That is what is being called as swallowing in the vomit. அதாவது உலக பிரகாரமாக நீங்க செய்யற வேலைகள் அல்லது தூங்குற நேரம், அது மற்ற நேரங்களை கர்த்தருக்காக நீங்க சில நாட்கள் கொடுத்துட்டு வந்தீங்க. மறுபடியும் என்ன செய்றீங்க? அந்த ஜெபத்தை விட்டுட்டு திரும்ப அந்த உலக காரியத்துக்கு திரும்புறது. That is, you had left off certain worldly things and also your sleeping time for the sake of the Lord. But later, once again, you have gone back to your own. That is wallowing in the vomit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I'll turn the captivity of Moab. இப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த மோவாப் இருப்பதை நாம் ஒருவரும் மறுக்க முடியாது. None of us can say that this Moab is not in us. உங்களிடத்துல பேசிக் கொண்டிருந்த என்னுடைய ஜீவியமாகட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாகட்டும், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மோவாப் இருக்குது. And I'm speaking to you, considering my life, and you are listening to me, and considering your life, we can see that this Moab is in the life of every one of us. பிரதானமாக சுயாதீன ஆவி. Mainly that independent spirit. இஷ்டத்துக்கு ஜீவிப்பது, இஷ்டத்துக்கு நடப்பது. They live according to their own whims and fancies. நம்ம செய்யறதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்கிறார்னு நினைச்சுக்கிறது. We think whatever we do, the Lord approves. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதை குறித்து கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவத்தை குறித்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. A verse has been told about the things that will take place in the last days. இப்ப எரேமியா 23:20 வாசிங்க. Read Jeremiah chapter 23 verse 20. இது பொதுவாக எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். These are the words generally spoken by the Lord towards the literal Israelites. அவங்க மேல கர்த்தருடைய கோபம் வெளிப்பட போகுது. The anger of the Lord was going to be revealed on them. அதாவது மகா உபத்திர காலம், உபத்திர காலத்திலே மகா உபத்திர காலத்துல அவங்க சிக்க போறாங்க. Because they are going to get caught in the period of tribulation and period of great tribulation. ஏன்னா எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகா உபத்திர காலத்துல உபத்திரம். For the literal Israelites will be having tribulation or persecution only during the great tribulation period. முதல்ல இது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுவது. First of all, these words were spoken by the Lord to the literal Israelites. ஆனா மறுபக்கத்துல இதுல ஒரு தூது ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற நமக்கு இருக்குது. On the other side, there is a message for us who are spiritual Israelites living in this dispensation of grace. இப்ப கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிற நம்ம ஆண்டவர் சொந்த இந்த நியமத்தின்படி நாம் இல்லாவிட்டா நமக்கும் உபத்திர காலத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். We are living in this dispensation of grace, but if we do not live according to the ordinances laid forth by the Lord, we too might have to go to this tribulation period. சில வேளை உபத்திர காலத்துல இரத்த சாட்சியா மரிக்க முடியாம அந்த மகா உபத்திர காலத்துல இந்த பூமியில இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும். In case you are not able to die as a martyr in the period of tribulation, then you will have to live in this world during the period of greater tribulation. இப்ப எரேமியா 23:20 முதல்ல வாசிங்க. First read Jeremiah chapter 23 verse 20. The anger of the Lord shall not return until ye have executed, and till ye have performed the thoughts of his heart. In the latter days ye shall consider it perfectly. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணருவீர்கள். இது யாரை பார்த்து சொல்கிறார்? Looking unto whom did he say these? அதான் சுயாதீனமா நடக்கிறவங்கள பார்த்து. Looking unto the people who walk freely. சிலர் இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறாங்க. Certain people live according to the wish. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க? But what does the prophet say? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். The Lord is with you. உங்களுக்கு சமாதானம். There is peace for you. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. And you are well off. வாசிங்க எரேமியா 23:17 முதல் 19 வரை. Jeremiah chapter 23 verses 17 to 19. They say still unto them that despise me, the Lord said, ye shall have peace, and they shall say unto everyone that walketh after the imagination of his own heart, no evil shall come upon you. For who hath stood in the counsel of the Lord, and hath perceived and heard his word? Who hath marked his word and heard it? Behold, the whirlwind of the Lord is gone forth in fury, even a grievous whirlwind. It shall fall grievously upon the head of the wicked. அவர்களை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி நல்லா கவனிங்க. இப்ப சத்தியத்தை நம்ம அசட்டை பண்ணி ஜீவிச்சிட்டு இருக்கிறோம். Listen carefully, it is written, they are looking unto those who despise him. Now we are living despising the truth. இங்க பலரும் உபதேசத்தை அசட்டை பண்ணி அவங்க விருப்பத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. Many here are despising the doctrines and living a life according to their wish. ஆனா எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க நீங்க செய்யறதெல்லாம் நல்லதுதான். But many prophets comfort them saying whatever you do is good. தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சத்தியத்தையும் அசட்டை பண்ணி ஜீவிக்கிறவனை பார்த்து
நீ செய்யறது சரிதான் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க. Looking unto the people who were despising the word of God and the truths of God, many prophets have said, what you do is right. அங்க படித்து பாருங்க. Read there. அங்க தீர்க்கதரிசிகளை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு. The Lord says about the prophets. தீர்க்கதரிசிகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, Looking into the prophets, the Lord says, என்ன அசட்டை பண்ணி ஜீவிக்கிறவனை பார்த்து நீ என்ன சொல்ற? Looking unto the one who has despised me, you say, வாசிங்க. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்று சொல்லுகிறார்கள். இருதயத்தின் கடினத்தின்படி நடக்கறாங்க. They walk after the imagination of their own heart. கர்த்தரை அசட்டை பண்ணி அவர் கொடுத்த உபதேசத்தை அசட்டை பண்ணி ஒரு ஜீவியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. They live despising the Lord and the doctrine given by the Lord. அவங்கள பார்த்து உங்களுக்கு சமாதானம், நீங்க ஆவிக்குரியவங்க தான். Looking unto them, they say, you have peace, you are spiritual. எத்தனையோ தீர்க்கதரிசி அப்படி சொல்லுவாங்களாம் கடைசி நாட்கள்ல. In the last days, many prophets shall say so. அவரோட அர்த்தம் என்ன? நீ அசட்டை பண்ணி ஜீவிக்கிற, உன் ஜீவியம் சரியில்லை, இப்படி ஜீவிச்சா உன் முடிவு நல்லா இருக்காது என்று சொல்ல முடியல. The meaning is that they are not able to say, you're despising the Lord, your life is not like that, and if you live like that, it is not right. கர்த்தரை அசட்டை பண்ணி ஜீவிக்கிறார்கள். They are despising the Lord. கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறார்கள். They are despising the word of God. கர்த்தருடைய உபதேசத்தை அசட்டை பண்ணி ஜீவிக்கிறாங்க. They are despising the doctrines of God. இயேசுவுடைய சிலுவை மரணத்தை அசட்டை பண்ணி ஜீவிக்கிறார்கள். They are despising the death of Jesus on the cross. அவர் சிலுவையில மரித்தது எதுக்காக? Why did Jesus die on the cross? பூரணப்பட்டு நம்மளை பூரணப்படுத்துவதற்காக. To bring us to perfection. அப்ப நம்மளை பூரணப்படுத்துவது எது? When what is the thing which perfects us? இந்த மேல எழுதி போட்டுருக்காங்க, உபதேசம். It is written about doctrine. ஒரு உபதேசம் தான் ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது. Doctrine brings a man to perfection. இவங்க உபதேசத்தை அசட்டை பண்றாங்க. They have despised doctrine. அப்படி அசட்டை பண்ணி ஜீவிக்கிறவங்களை பார்த்து தீர்க்கதரிசி சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம். Looking unto such people who have despised, the prophet says, there is peace for you. இருதய கடினத்தின்படி நடக்கிறவங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் வராது. And looking unto the people who walked after the imagination of their own heart, they say, no evil shall come upon you. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. The Lord is with you. அடுத்த வசனம். Next verse. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாக. போதும். அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? Who hath marked his word? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாக கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. துன்மார்க்கரின் தலைமையில மோதும். And it shall fall grievously upon the head of the wicked. இந்த துன்மார்க்கம் உலகத்தில் உள்ள துன்மார்க்கம் இல்ல. This wickedness is not the wickedness of the world. இது சபையிலே காணப்படுகிற துன்மார்க்கம். This wickedness is found in the church. சபைக்குள்ள இருந்தாலும் உபதேசத்துக்கு அடங்க மாட்டாங்க. Though they are in the church, they won't abide by the doctrines. உபதேசத்தை அசட்டை பண்ணுவாங்க. They will despise the doctrines. உபதேசத்துக்கு விரோதமா நடப்பாங்க. They will walk against those doctrines. ஆனா அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடிய தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்களில் இருப்பாங்களாம். But in the last days there will be prophets who encourage such people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே கர்த்தர் கேட்கிறார், என்னுடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? Therefore the Lord asks, who is the one who has marked my word and heard it? கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து உன் ஜீவியத்தை கட்டிக் கொண்டிருக்கிறாயா? Are you building your life marking the words of God? இல்ல சிறையிருப்பிலே காணப்படுகிறாயா? Or are you in captivity? சுயாதீன ஆவி உன்னை ஒரு சிறையிருப்பிலே வைத்து இருக்கிறது. That independent spirit has kept you in captivity. நம்ம விரும்பினவங்களை செய்யணும். We want to do whatever we want. விரும்பினவர்களோடு பேசணும். We want to speak with people whom we want. விரும்பினவர்களை சந்திக்கணும். We have to meet people whom we want. விரும்பின காரியங்கள் நடக்கணும். All the things we desire should be accomplished. ஒருவேளை நீங்க சத்தியத்தை சொல்றதுக்காக கூட இதை செய்யலாம். Might be you might be doing all these things to tell the truth. வசனம் சொல்றது கூட நீங்க விரும்பின இடத்துக்கு போகலாம். And you can go to places of your choice to declare the truth. விரும்பினவைகளை செய்யலாம். You can do whatever you like. பாஸ்டர் மனோகரன் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லுவார். Pastor Manoharan quite often used to quote this in his messages. அவருக்கு சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆவி இருந்தது. He had the spirit of evangelism. சுவிசேஷத்தின் ஆவி. The spirit of gospel. ஆழமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவாராம். The Lord used to reveal unto him deeper truths. ஆனா பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்ணவே அனுமதிக்கல. But the saints never allowed him to preach. எத்தனையோ வருஷம் பிரசங்கமே பண்ணாம அவர் என்ன செஞ்சாராம்? கிச்சன் டியூட்டில இருப்பாராம். For many years he wasn't allowed to preach, but he was assigned a kitchen duty. உள்ள சுவிசேஷம் பொங்கி வருகிறது.
But the gospel was bubbling inside. புதிய புதிய வெளிப்படுத்தல்கள் கிடைக்கிறது. He was receiving new revelations regularly. ஆனா ஜனங்களுக்கோ மற்றவங்களுக்கோ அறிவிக்க முடியல. But he could not declare that to the people or to anyone else. காரணம் அவருக்கு சுயாதீனம் இல்ல. For the reason is he wasn't having an independent spirit. எனக்குள்ள சுவிசேஷத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், எனக்கு பல ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார், நான் ஊரெல்லாம் போய் சொல்றேன் அப்படின்னு அவருக்கு போக முடியாது. He cannot go saying that the Lord has revealed unto me the gospel and many deeper truths, so I want to go and declare this to everyone. சில வருஷங்கள் சொல்ல எனக்கு ஞாபகம் அந்த வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அநேக வருஷம். அதாவது அவர் சில வருஷங்களை சொல்லுவார். He used to say about a period of time or years. எத்தனை வருஷம் எனக்கு நம்பர் தெரியல. I do not remember the number of years. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. Not just 1 or 2 years. ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். He has come to the ministry. அவருக்குள்ள சுவிசேஷத்தின் ஆவி இருக்குது. He had the spirit of evangelism. கர்த்தர் புதிய புதிய வெளிப்படுத்தல்களை தர்றார். The Lord was giving new revelations. ஆனா பிரசங்கம் பண்ண முடியாது. But he cannot give a message. பரிசுத்தவான்கள் பிரசங்க ஊழியத்தை தவிர வேறொரு ஊழியத்தை கொடுத்திருக்காங்க. Instead of giving them a ministry of speaking, the saints had given him a different ministry. கன்வென்ஷன் நாட்கள்ல கிச்சன்ல அடுப்புல நிக்கணும். And during the conventions, he had to stay by the stove in the kitchen. அதான் நடத்திப்பு. That is leading. அப்ப ஒரு மனிதனுக்கு அங்க என்ன இது சுயாதீனம் நசுக்கப்படுகிறது. Therefore, the freedom of a person is being crushed. அப்ப ஒரு தங்களுடைய வருஷத்தை அவர் பேச முடியாது. And he cannot speak about his revelations. தனக்கு இருக்கிற கிருபையை ஞானத்தை வரத்தை பேச முடியாது. And he cannot speak about his graces and gifts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப சுவிசேஷத்தை கொடுத்தது கர்த்தர். Therefore, God has given the gospel. புதிய புதிய வெளிப்படுத்தல்களை கொடுத்தது கர்த்தர். The Lord has given him new revelations. அதே வேளையில பரிசுத்தவான்களை கொண்டு கிச்சன் டியூட்டி போட்டதும் கர்த்தர். At the same time, it is the Lord who had assigned him kitchen duty by the saints. ஆகவே சுயாதீனம் ஆவி அடிபட வேண்டும். Therefore, the spirit of independence first should be cut off. நான் விரும்பினபடி ஊழியம் செய்றேன், விரும்பினபடி ஆத்துமாக்களை சந்திக்கிறேன், விரும்பினபடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றேன்னு ஒருவரும் போக முடியாது. No one can say or go saying, I am going to gospelize according to my wish, I am going to visit souls according to my wish. பரிசுத்த பவுல் என்ன செய்தார்? அப்போஸ்தலர்களை சொல்றார், நான் இந்த தேசத்துக்கு போய் சத்தியத்தை சொல்ல வாஞ்சித்தேன். Saint Paul says in Acts of Apostles, I desire to go to this land to preach the gospel. பரிசுத்த ஆவியானவரோ போக ஒட்டாது இருந்தார். The Holy Spirit forbade me. ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவரோ போக ஒட்டாது இருந்தார் என்று சொல்லுகிறார். In a place he says the Holy Spirit forbade me. இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார் என்று சொல்லுகிறார். And in another place he says the Spirit suffered me not. அப்ப நமக்கு இருதயத்திலே எத்தனையோ வாஞ்சைகள் இருக்கலாம். There may be many desires in our heart. ஆனால் சுவிசேஷம் சொல்ற விஷயமா இருந்தாலும் ஒரு நடத்திப்புக்கு கீழ இருந்து ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும், பரிசுத்தவான்களால் நடத்தப்பட வேண்டும். But even for gospelizing, we have to be under the leading and we have to be led by the leaders and the Spirit of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே சுயாதீன ஆவி அது ஒரு சிறையிருப்பு. Therefore, an independent spirit is a captivity. மெத்த பெருமைக்காரன் அது ஒரு சிறையிருப்பு. Exceeding proud is a captivity. வாந்தி பண்ணி புரளுகிற ஒரு அனுபவம். Wallowing in the vomit is an experience. சிலர் அப்படிப்பட்ட சிறையிருப்பிலே இருப்பார்கள். Certain people will be in such kind of captivity. அடுத்து ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கப்பட சிலர் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். And certain people will not yield or submit to be emptied from one vessel to the other. சிறு வயது முதல் சுகமாய் வாழ்கிற அனுபவம். An experience of living at ease from the youth. சிறையிருப்புக்கு போகவில்லை. They haven't gone into captivity. அதோட அர்த்தம் அவங்க நடத்தப்பட்டதில்லை. The meaning is they haven't been led. நடத்தப்படுற அனுபவம். The experience of being led. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இந்த இடத்துக்கு போறேன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போறீங்க. Now you are giving an information to me that you are going to such and such place. அது நீங்க நடத்திப்புல இருக்கிறதுல இன்ஃபார்ம் பண்றீங்க. You are not under a leading, you are just informing. நடத்திப்புல நீ போகாத அப்படினு சொல்லும்போது போக கூடாது. Leading means when you are asked not to go, then you should not take your journey. சில வேளை என்ன செய்யலாம்? தீர்க்கதரிசிகள் நேரடியா சொல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லப்பட்டிருக்கல கடைசி நாட்கள்ல நேரடியா சொல்ல மாட்டாங்க. And as it is written in last days, certain prophets will not directly give an answer. இப்படி சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படும்போது தேவனுடைய மனது உனக்கு வெளிப்படுத்தப்படும். When such truths are being declared, the mind of God will be revealed unto you. அத நீ பகுத்தறிந்து நீ சில இடத்துக்கு போகாம இருந்துக்கணும். And discerning those, you have to stay away from certain places. சில காரியங்களை செய்ய வேண்டாம்னு கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். The Lord will speak to us saying that you should abstain from doing certain things. தேவன் தொடர்ந்து பேசி நீ சுயாதீன ஆவியோட அதை செய்து கொண்டிருக்க கூடாது. If God continues speaking, so you must not continue in our independent spirit to do those things. முடிவு வருகிறது. An end is come. தேவன் மனிதனுக்கு அருளும் மன்னிப்புகளுக்கு
ஒரு முடிவு வருகிறது. There is an end coming to the pardon given by the Lord to men. இந்த கூட்டத்திலே கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். In this meeting the Lord revealed certain things. முடிவு வருகிறது. End is இந்த come. கடைசி நாட்களில் ஒரு முடிவு வருது. In these last days there is an end approaching. தேவன் இன்னைக்கு உன்னை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். Now the Lord is forgiving you. உன் சுயாதீன ஆவியை கர்த்தர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். The Lord is keeping on forgiving your independent spirit. அதுக்கு ஒரு முடிவு வருகிறது. An end is coming for that. கிருபையின் காலம் முடிகிறதுக்குள்ள நீ சரியாக வேண்டும், நான் சரியாக வேணும். Before the end of this dispensation of grace, you and I should correct ourselves. இரண்டாவது கர்த்தர் கொடுக்கிற அப்போஸ்தல உபதேசங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. And secondly, there is an end approaching for the apostolic doctrines given by the Lord. அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில நீ கைவிடப்பட்டு போனா அங்க உபதேசம் இருக்காது. If you are being left behind and if you go to the rule of Antichrist, you will not receive such doctrines. அங்க அப்போஸ்தல உபதேசம் இல்ல. There is no apostolic doctrine there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படிப்பட்ட அப்போஸ்தல சபைக்கு ஒரு முடிவு வருகிறது. And an end is coming to such apostolic churches. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முடிவு வருகிறது. And next an end is coming for the Holy Ghost. நமக்குள்ள நம்மை பூரணப்படுத்தும்படியாக இப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Now the Holy Ghost is given unto us for our perfection. அவர் நம்மை எச்சரிக்கிறார். He is cautioning us. சுயாதீனமா நடக்காதன்னு சொல்றார். He is asking us not to walk in freedom. பெருமையா நடக்காதன்னு சொல்றார். He is asking us not to walk with pride. வாந்தி பண்ணி பொருளாதன்னு சொல்றார். And he is asking us not to wallow in our vomit. சுகபோகமா வாழாதன்னு சொல்றார். He is asking us not to live at ease. அடிமையா ஒப்புக்கொடுன்னு சொல்றார். He is asking us to submit ourselves to be as a slave. இப்படி நமக்குள்ள இருந்து நம்மை ஏவிக் கொண்டிருக்கிற, நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிற, நம்முடைய பூரணத்துக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த கடைசி நாட்களில் ஒரு முடிவு வருகிறது. And in these last days an end is coming for the Holy Ghost who is operating in us and leading us and for making us to function. அடுத்து நம்மை பூரணப்படுத்தும்படியாக தேவன் கொடுக்கிற கிருபைகளுக்கு, next for the graces given by the Lord for our perfection, இந்த கிருபைக்கு ஒரு முடிவு வருகிறது. an end is coming for these grace. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாக, before the end comes for the Holy Ghost, கிருபைகளுக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாக, before the end comes for the graces, அப்போஸ்தல உபதேசத்துக்கும் அப்போஸ்தல ஊழியர்களுக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாக, before the end comes with the apostolic doctrines and the apostolic ministers, தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னிப்புகளுக்கு ஒரு முடிவு வருவதற்கு முன்பாக, before the pardon given by the Lord to us comes to an end. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து தவிக்க வேண்டும். These last days when we are in captivity, we've got to groan. ஆண்டவரே, எனக்குள்ள சுயாதீன ஆவி இருக்க காண்கிறேன். Lord, I find an independent spirit in me. என் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து கொண்டிருக்கிறேன். I'm doing what my flesh and my mind desires. அடிமையாய் ஒப்புக்கொடுக்கிற ஒரு அனுபவம் எனக்குள் இல்லை. I do not have the experience of yielding myself as a slave. சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I'm living at ease. ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு வார்க்கப்பட ஒப்பு கொடுக்க மறுக்கிறேன். I'm refusing to yield myself to be emptied from one vessel to the other. மெத்த பெருமைக்காரனாய் இருக்கிறேன். I'm exceeding proud. ஒருவரை நீ நடத்த முடிகிறதில்லை. No one is able to lead me. ஒரு ஆலோசனை சொன்னால் பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில், பதிலுக்கு பதில். If a counsel is being given, I'm back answering that. அதான் ஆதாம் இடத்துல வந்து நீ ஏன்பா அப்படி செஞ்சேன்னு ஆண்டவர் கேட்கிறார். The Lord asked Adam, why did you do that? தேவரே தந்த ஸ்திரீயானவள் புசிக்க கொடுத்தாள். The woman that the Lord has given made me to eat it. ஸ்திரீட்ட போய் கேட்கிறார், ஏம்மா இப்படி செஞ்ச? Looking onto the woman, he asked, why did you do that? சர்ப்பம் தான் அப்படி செஞ்சது. The serpent did that. நான் குற்றவாளி என்று சொல்ல முடியவில்லை. They were not able to say, I am the one, I am the criminal. சுயாதீன ஆவி, The independent spirit, பெருமையின் ஆவி, the spirit of pride, தன்னுடைய குறைவுகளை உணர விடாது. it will never allow you to understand your shortcomings. உணர்த்தினாலும் ஏற்று காது கொடுத்தே கேட்காது, ஏற்றுக்கொள்ளாது, பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கோம். Even if you're made to understand, you will never listen to it and you will be back answering. தன்னை ஒரு பெரிய ஆளா காண்பித்து நியாயம் பேசிக் கொண்டிருக்கோம். Showing off that they are someone great, it will go to justify. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. முடிவு வருகிறது. An end is come. தேவன் நமக்கு கொடுக்கிற தவணைகளுக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம், அவள் மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுத்தேன். In the book of Revelations, it is written, I gave him space to repent. நாம் மனம் திரும்பும்படியாய் தேவன் தவணைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். God is giving us spaces to repent. அதுக்கு ஒரு முடிவு வருகிறது. And there is an end coming for that too. மனிதன் மனம் திரும்பும்படியாக தேவன் அவனுக்கு கொடுக்கும் தவணைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. God is giving chances for man to repent and an end is coming for that too.
தேவன் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is keeping on forgiving us. மன்னிப்பு கூட ஒரு முடிவு வருகிறது. An end is coming for that pardon too. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து போராடி கொண்டே இருக்கிறார். The Spirit of the Lord is struggling within us. இன்னைக்கு கீழ்ப்படிய மாட்டோமா? Won't he obey today? இன்னைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோமா? Won't he submit today? இன்னைக்கு அடிமையை போல ஒப்பு கொடுக்க மாட்டோமா? Won't he submit today as a slave? இன்றைக்கு தாழ்த்த மாட்டார்களா? Won't he humble himself today? இல்ல நாளைக்கு தாழ்த்த மாட்டார்களா? Or tomorrow won't he submit or humble himself? அவர் நமக்குள்ள இருந்து பரிதவித்துக் கொண்டே இருக்கிறார். Within us he is groaning for us. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். He is praying with intercession with which cannot be uttered. நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர். He knows our weakness. நம்முடைய தோல்விகளை அறிந்தவர். He knows our failures. அவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். He is praying for us with intercessions which cannot be uttered. பரிசுத்த ஆவியானவர் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற ஜெபங்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. There is an end coming for the interceding prayer of the Holy Spirit by which he is praying for you and me. இந்த கடைசி நாட்களிலே உன் சிறையிருப்புக்காக நீ மனஸ்தாபப்பட வேண்டும். In these last days you have to regret for your captivity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதாவது கடைசி நாட்களில் திரும்ப வேண்டும். That is, you have to turn back in the last days. இந்த கடைசி நாட்களில் இந்த வேலை நமக்குள்ள நடக்கணும். This work should go on in our lives. கடைசி நாட்களில் திரும்ப வேண்டும். We have to turn these last days. யாரிடத்துல திரும்ப வேணும்? Towards whom should we turn? கர்த்தரிடத்துல திரும்பணும். We have to turn to the Lord. உபாகமம் 4:30. Deuteronomy chapter 4 verse 9. கடைசி நாட்களில் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. It is told there what we ought to do in the last days. When thou art in tribulation and all these things shall come upon thee, even in the latter days, if thou turn into the Lord thy God and shall be obedient unto his voice. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால். கடைசி நாட்கள்ல நீ தேவனுடைய பக்கம் திரும்பணும், கர்த்தரிடத்துல திரும்பணும். In the last days you got to turn to the Lord and to the God. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். You have to obey his voice. அப்படி நீ செய்யும்போது when you do so, அடுத்த வசனத்தை சொல்றார், இப்படி நீ செய்தால் அவர் உன்னை கைவிட மாட்டார். In the next verse he says, if you do so, he will not forsake you. அடுத்த வசனத்தை சொல்றார், இப்படி நீ செய்தால் அவர் உன்னை கைவிட மாட்டார். In the next verse he says, if you do so, he will not forsake you. இந்த கடைசி நாட்களில் நீ கர்த்தரிடத்தில் திரும்பாவிட்டால் அவர் உன்னை நிச்சயமாய் கைவிடுவார். And in these last days if you do not turn to the Lord, surely he will forsake you. அவருடைய ரகசிய வருகையில கைவிடுவார். He will forsake you in his secret coming. வாசிங்க அடுத்த வசனம். Next verse. For the Lord thy God is a merciful God. He will not forsake thee, neither destroy thee, nor forget the covenant of thy fathers which he sware unto them. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். He will not forsake thee. அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். Neither destroy thee. அவர் உன்னை, இந்த உன்னை யார? When he says you, whom does he mean? மேல உள்ள வசனத்தின்படி நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால், according to the verse which is above, if you turn to the Lord, கர்த்தரிடத்தில் திரும்பினால், if you turn to the Lord, இரண்டாவது சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், and second, if you obey his voice. இந்த கடைசி நாட்கள்ல எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இந்த ரெண்டு காரியம் நடக்க வேண்டும். In these last days these two things should take place in you and me. இந்த காரியம் யாருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதோ அவர்கள்தான் இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட மாட்டார்கள். And in whose life these two things take place alone will not be left behind in the secret coming of Jesus. திரும்ப வேண்டும் என்றால் எதை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும்? When it is written we've got to turn, from what should we turn to the Lord? முதலாவதாக 1 சாமுவேல் 7 அதிகாரம் 3 வசனம். First of all, 1 Samuel chapter 7 verse 3. அஸ்தரோத்தை விட்டு திரும்ப வேண்டும். We have to turn from Ashtaroth. 1 சாமுவேல் 7:3. 1 Samuel chapter 7 verse 3. And Samuel spake unto all the house of Israel, saying, If ye do return unto the Lord with all your hearts, then put away the strange gods and Ashtaroth from among you, and prepare your hearts unto the Lord, and serve him only, and he will deliver you out of the hand of the Philistines. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். We have to turn to the Lord. எதை விட்டு? Leaving what? அந்நிய தேவர்கள், strange gods. அஸ்தரோத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written as Ashtaroth. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு அஸ்தரோத் காணப்படுகிறது. Therefore Ashtaroth is found within everyone. அந்த அஸ்தரோத்தை விட்டு அவன் திரும்ப வேண்டும். He has to turn from Ashtaroth. அஸ்தரோத் என்கிற வார்த்தையின் அர்த்தம் accumulate என்று எழுதப்பட்டிருக்கிறது. The meaning of the term Ashtaroth is accumulate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவது அர்த்தம் increase என்று எழுதப்பட்டிருக்கிறது. The second meaning is increase. மூன்றாவது அர்த்தம் rich என்று எழுதப்பட்டிருக்கிறது. The third meaning is rich. இந்த மூன்று காரியங்களை விட்டு நாம் திரும்ப வேண்டும். We have to turn away from these three things. accumulate என்று சொல்வதற்கு அந்த வேத வல்லுநர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னால், the explanation given by the biblical experts for the term accumulate is, இப்போ ஒரு குற்றவாளியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுகிற ஒரு ஆபீசர் இருக்கார் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு குற்றம் நடந்துருச்சு, ஒரு குற்றம் நடந்து விட்டது, அல்லது ஒரு கொலை நடந்து விட்டது, ஏதோ ஒரு குற்றம். அந்த குற்றத்தை செய்த குற்றவாளியை என்ன செய்றாங்க? இன்வெஸ்டிகேஷன் பண்ணுகிற ஒரு ஆபீசர் இருக்கார் என்று விசாரிக்கிறாங்க. Suppose a crime has taken place and an investigating officer has come to investigate the crime. அப்படி அவர் அதை விசாரிக்கும் போது, in this way when he is investigating, இந்த நபர் குற்றவாளி தான் என்பதை நிரூபிக்கும்படியாக, to prove that that person is exactly the criminal, அநேக எவிடன்ஸ்களை சேகரிப்பது, பெருக்குவது. he is gathering evidence. ஏதோ ஒன்னு ரெண்டு எவிடன்ஸ் வச்சு இவர் குற்றவாளின்னு போய் அங்க நிரூபிச்சா அது நிக்காது, சில வேளை நிக்காது. Not with just one or two evidences to prove that he is a criminal, for it might not stand. எதிர்க்கட்சி வக்கீல் வேற சில ஆதாரங்களை காண்பித்து அவர் என்ன செய்யலாம்? சில வேளை இந்த குற்றவாளியை வெளியே கொண்டு வந்துடலாம். The opposition party lawyer might show some other evidences to bring out the criminal. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Let me repeat. புலனாய்வு செய்கிற ஒரு அதிகாரி, an investigating officer, அந்த குறிக்கப்பட்ட குற்றவாளி என்பதை நிரூபிக்கும்படியாக, to prove that that person is a criminal, அந்த எவிடன்ஸ் ஆதாரங்களை பெருக்குவது. he is just keeping on gathering evidences. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப பாருங்க, பிசாசை எடுத்துக்கொள்ளுங்க. Suppose when we take a devil, அவன் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு ஆபீசரா இருக்கிறான். he is an investigating officer. அவன் என்ன செய்றான்? What does he do? தேவ ஜனங்களாகிய நமக்குள்ள குற்றங்களை என்ன செய்றான்? அந்த குற்றங்களையும் பாவங்களையும் தேடி 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 ஆண்டவர்ட்ட முன்னாடி காட்டுறான். And he is searching out for crimes and sins in a life to show that to the Lord. பாருங்க, யோபுடைய ஜீவியத்துல பாருங்க. Look into the life of Job. அப்ப யோபுடைய ஜீவியத்துல கர்த்தர் யோபு நீதிமான்னு சொல்றாரு. The Lord said that Job was an upright person. இல்ல, அவன் நீதிமான் இல்ல, நீர் நினைக்கிறபடி அவன் நீதிமான் இல்ல, அவன் குற்றவாளிதாங்கிறத காட்டுறதுக்காக அதை இதையும் சொல்றான். இப்படி செஞ்சு பாருங்க, அப்படி செஞ்சு பாருங்க, அப்படி செஞ்சு பாருங்க. Satan says, as you think Job is not an upright person, he is a criminal. To show or to find it out, you do this thing and that thing in his life, he said. அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நின்று கொண்டிருக்கிறார். High priest Joshua was standing with a dirty filthy garment. அவன் ஒரு குற்றவாளி தான், இந்த பிரதான ஆசாரியன் ஒரு குற்றவாளி தான், ஒரு அக்கிரமக்காரன் தான் என்பதை பிசாசு என்ன செய்றான்? ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர்ட்ட போய் சொல்லி வழக்காடுறான். And Satan was standing in God's presence and arguing, saying that this high priest indeed is a sinner and a criminal. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் சகோதரர்கள் மேல குற்றங்களை சுமத்தி கொண்டே இருக்கிறானா. ஒரு குற்றம், இப்ப ஒரு குற்றத்தை சொல்றான். அப்ப ஆண்டவர் இல்ல இது இப்படித்தான் சொல்றாரு. உடனே அடுத்த குற்றத்தை கொண்டு வர்றான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இல்லப்பா, இது இப்படி. இன்னொரு குற்றத்தை கொண்டு வர்றான். எப்படி ஆயிலும் குற்றங்கள் பெருக்கி குற்றங்களுக்கு மேல குற்றங்களை சொல்லி எவிடன்ஸ் காமிச்சு இந்த குறிக்கப்பட்ட நபர் நீ நினைக்கிறபடி பரிசுத்தவான் அல்ல, நீதிமான் அல்ல. இதான் பிசாசுடைய வேலை. That is why in the book of Revelation chapter 12 it is written about Satan that he is accusing his brethren both day and night. That is, he is bringing forth evidences to show that that child of God is indeed a criminal, and saying so he is arguing before God. But God says no, as he is not as you said, but he is bringing once again another evidence and trying to prove his point. But God is arguing for his child, saying that he is not as you think. இது accumulate என்பது. This is the meaning of the term accumulate. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Revelations chapter 12 verse 10. And I heard a loud voice saying in heaven, now is come salvation and strength and the kingdom of our God and the power of his Christ, for the accuser of our brethren is cast down, which accused them before our God day and night.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாற்றுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இதான் அதுக்கு சரியான உதாரணம். This is a right example. இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். He is accusing both day and night. ஒரு குற்றம் ரெண்டு குற்றம் இல்ல. Not just one accusation or two accusations. பல எவிடன்ஸ் வைத்து இருக்கிறான். He has got many evidence. உங்களை என்னையும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளி, இவன் பாவி என்பதை நிரூபிக்கும்படியாக பல எவிடன்ஸ் அவங்கிட்ட இருக்குது, பிசாசு கிட்ட. Satan has got many evidence to show you and me before God as an accused or a sinner. நீங்களும் நானும் சுயாதீனமா செய்த காரியங்களை, சுயாதீனமா அங்க இங்கேயும் போன காரியங்கள் நம்ம மறந்துருப்போம். அவன் டேட் போட்டு டைம் போட்டு அந்த நொடிய கூட சொல்லுவான், பாயிண்ட் பண்ணுவான். You and I would have done many things with an independent spirit and gone to many places according to our choice. He would have everything in memory, whereas we would have forgotten it. He will be correct in his timing also and show that to God. அதான் யோபுனுடைய வாழ்க்கையில். That is the life of Job. கடைசில அவன் பாருங்க, யோபு பிசாசு தான் நினைச்சது சாதிச்சிட்டான். We can see in the life of Job, whatever Satan thought of him, he made it to come to pass. முதல்ல பிசாசுட்ட ஆண்டவர் கொடுத்த சாட்சி, இவன் நீதிமான், யோபு நீதிமான். First of all, the testimony given by the Lord to Satan about Job was that he was upright. அவன் ஒரு உத்தமன். He was an upright person. இப்படி சாட்சி கொடுத்தார். He gave such a testimony. ஆனா பிசாசு பல எவிடன்ஸ் கொண்டு வர்றான். But Satan brought in many evidences. முதல்ல நீ அந்த வீட்டை சோதித்து பாரு. First you have to try his house. அவனை மூன்று விதமான வேலி போட்டிருக்கிறீர். You have put out 3 types of fences around him. அதனால அவன் இப்படி இருக்கிறான். And that is why he is like this. இதை எடுத்து பாரு. You remove that. இப்படி பல்வேறு காரியங்களை சொல்லி, in this way he told him various things. கடைசியாக சொல்றான், அவருடைய மாம்சத்தையும் எலும்பையும் தொட்டு பாரு. Finally he said, touch his hands and flesh and his bone. கடைசில என்ன நடந்தது? What happened finally? பிசாசு சொன்னபடியே யோபு என்ன செஞ்சாச்சு? தேவனை குற்றம் சொல்லி சுமத்தியாச்சு. As told by Satan, now Job started to find fault with God. யோபின் புத்தகத்துல கர்த்தர் கேட்கிறார். In the book of Job, the Lord asked. நீ என் நியாயத்தை, யோபு பார்த்து கேட்கிறார். Looking unto Job, he said, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? Can thou disannul my judgment? உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? To make you as righteous, can you find fault with me? யோபு 40ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இப்படி கேட்கிறார். In Job chapter 40, the Lord asked. அப்ப நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? Can thou disannul my judgment? 8ஆம் வசனத்துல சொல்றார். In verse 8 he says, Will thou also disannul my judgment? Will thou condemn me that thou mayest be righteous? நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? அப்ப இந்த பிசாசினுடைய ஆவி நமக்குள்ள பிரவேசிக்கும் போது நாம் என்ன செய்வோம்? அடுத்தவங்க மேல குற்றத்தை சுமத்தி அவங்கள குற்றவாளியா நிரூபிக்கிறதுக்காக நம்ம பல்வேறு எவிடன்ஸ்களை தேடிக்கிட்டு இருப்போம். If the spirit of Satan comes into us, what we will be doing is that we will be shifting blames on the other people and we will be searching out evidences to make the other as the accused. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்பத்துல ஒரு வாக்குவாதம் வருது என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose there is a dispute between a husband and a wife in the family. அப்ப கணவன் வந்து மனைவிட்ட சொல்றார். The husband says to his wife, ஏதோ ஒரு காரியம் சொல்றார், குறிக்கப்பட்ட காரியத்துல அவரை குற்றப்படுத்துறார். In a particular point he was trying to find fault with the wife. அப்ப குற்றப்படுத்தும் போது, இதுக்கு முந்தி 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்தது, நீ அப்போது இப்படி செஞ்ச, அதுக்கு முன்னாடி இப்படி செஞ்ச, இப்படி ஒவ்வொரு காரியத்தையா. When he started accusing the wife, he started to count things, saying 6 months ago you did such a thing, and next in another occasion also you did such a thing. அது மனைவி வந்து கணவனை குற்றம் சாட்டினாலும் சரி, It might be wife accusing the husband, பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சாட்டினாலும் சரி, or the children accusing the parents, இல்ல பெற்றோர் பிள்ளைகளை குற்றம் சாட்டினாலும் சரி, or the parents might be accusing the children. அந்த அக்குமுலேட் என்கிறதான அஸ்தரோத்தின் ஆவி பல்வேறு குற்றவாளியாய் நிரூபிக்கும்படியாக பல எவிடன்ஸ்களை, ஆதாரங்களை அது என்ன செய்து சேகரித்து வைக்கிறது, சேகரித்து சொல்லுகிறது. The accumulate, that is the spirit of Ashtaroth, to find fault with a person is just trying to find out evidences to may bring them as an accused. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக இதுக்கு மற்றொரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, When we see of another thing in this, ஒரு மனிதனுடைய ஜீவியத்துல
அசுத்தம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose there is filth in the life of a person. அந்த அசுத்தத்திலிருந்து இன்னும் அசுத்தம் அதிகமாகிறது. And the filthiness increases. இப்ப இருக்கிற அசுத்தத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியே வர விரும்பணும். You have to have a desire and a longing to come out of the filthiness where you are. அந்த அசுத்தங்கள் பெருகிக் கொண்டே போக கூடாது. The filthiness shouldn't multiply. நம்ம தேவனுக்கு துரோகம் பண்றோம். Then we are treacherous to our God. ஏதோ ஒன்னோ ரெண்டோ துரோகம் பண்றோம் வைத்துக் கொள்ளுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். For example, in one or two matters we have dealt treacherously to our God. ஐயோ இந்த காரியங்கள் நான் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். Oh Lord, in such and such things I had been treacherous to the Lord. இனி துரோகங்கள் பண்ண கூடாது. Hereafter I shouldn't be treacherous. அதற்காக கண்ணீர் விட்டு புலம்பி உபவாசம் எடுத்து ராக்காலங்கள்ல கண் விழித்து என்ன செய்யணும்? அந்த துரோகத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணணும். அடுத்த துரோகம் வராத அளவுக்கு. And for that cause you've got to shed tears, weep, mourn and fast and stay awake in nights and pray so that that treachery stops there. ஆகாஸ் ராஜாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? What is written about King Ahaz? 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 Chronicles chapter 28 verse 22. And in the time of distress did he trespass yet more against the Lord. This is that King Ahaz. நான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். மறுபடியும் வாசிங்க. தான் நெருக்கப்படுகிற நான் அல்ல, தான் நெருக்கப்படுகிற காலத்திலும். In the time of his distress. தான் நெருக்கப்படுகிற காலத்திலும். In the time of his distress. அப்ப கர்த்தர் நெருக்குறாரு. The Lord was putting him in distress. எதுக்காக தேவன் நெருக்குறாரு? Why did the Lord put him in distress? உன் ஜீவியத்தில் எனக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறாய். You are dealing treacherously against me in your life. துரோகம்னா என்ன துரோகம்? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. And when we say of treachery, that is treachery of faith. வேதத்துல விசுவாச துரோகத்தை குறித்து படிக்கிறோம். And in scripture we read about the faith, treachery in faith. பலருடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு துரோகம் பண்றாங்க. And many people are dealing treacherously against the faith. சிலர் உபதேசத்துக்கு துரோகம் பண்றாங்க. And certain people are dealing treacherously against the doctrines. இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கு கர்த்தருக்கு பல்வேறு காரியத்துல துரோகம் பண்ணுவது. In this way, in various things they are treacherous towards the Lord. இப்படி துரோகம் பண்ற காரியத்துல அப்ப ஒரு துரோகம் வரும்போது கர்த்தர் என்ன செய்றாரு? அவங்களை நெருக்குறாரு. And in this way, when they are committing a trespass or dealing treacherously, the Lord is putting them in distress. அப்ப ஏன் ஆண்டவர் தங்களை நெருக்குகிறார்? And then why is the Lord putting them in distress? ஏன் நம்முடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை? Why is this problem for our family? ஏன் இந்த நஷ்டம்? Why is this loss? ஏன் இந்த போராட்டம்? Why is this temptation? ஏன் இந்த இழப்பு? Why is this loss? இத ஆராய்ந்து பார்த்து அந்த துரோகத்தை என்ன செய்யணும்? சரியாக்கி கொள்ளணும். கர்த்தரிடத்தில் திரும்பணும். We have to search out and find it, and now we have to turn towards the Lord. ஆனா அந்த ஆகாஸ் ராஜா என்ன செய்தான்? But what did King Ahaz do? அந்த துரோகத்தை பெருக்கி கொண்டே போனான். He was increasing his treachery. கர்த்தர் ஒரு பக்கம் நெருக்கிட்டு இருக்காரு. On one side the Lord was persecuting him. அவர் ஒரு பக்கம் நெருக்க இவன் ஒரு பக்கம் துரோகம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். On one side the Lord was keeping on persecuting him, on the other side he was increasing in treachery. அது அக்குமுலேட் என்பதற்கு இரண்டாவது விளக்கம். That is the second explanation for the term accumulate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. துரோகங்களை பெருக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறான். And he was increasing treachery. கர்த்தரிடத்தில் திரும்ப மனம் இல்ல. He did not have the mind to turn towards God. ஏன் இந்த நெருக்கம் வந்தது? Why is this distress? ஏன் இந்த போராட்டம் வந்தது? Why is this struggle? ஜீவியத்தை சரியாக்கிக் கொள்ள, To correct your life, ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்ள, to cleanse your life, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த, to humble before the Lord, கர்த்தரிடத்தில் திரும்ப to turn to the Lord. மனம் இல்ல. No mind. தேவன் மனிதன் தம்மிடத்திலே திரும்பும்படியாய் தன்னுடைய துரோகங்களை விட்டு, தன்னுடைய பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு திரும்பும்படியாய் தவணை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த தவணைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. God is keeping on giving chances so that man turns from his treachery, from his iniquity and from his sin towards God, and there is an end going to come for those chances. அடுத்து அசுத்தம். Next, filthiness. இப்ப ஆகாஸ் ராஜா துரோகம். We see King Ahaz, he was committing treachery. சிலருடைய வாழ்க்கையில அசுத்தம். The life of certain there is filthiness. சில அசுத்தங்கள் இருக்கிறது. Certain types of filthiness are there. அப்ப அந்த அசுத்தங்களுக்காக புலம்ப வேண்டும். They have to mourn for such filthiness. அந்த அசுத்தங்களுக்காக ராக்காலங்களிலே கண் விழித்து கர்த்தரிடத்திலே கதற வேண்டும். In the nights they have to stay awake and cry out unto the Lord for such filthiness. கூடுமானால் உபவாசிக்க வேண்டும். If possible, you got to fast. கண்ணீர் விட வேண்டும். You got to weep. புலம்ப வேண்டும். You got to mourn.
இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரிடத்தில் இப்படி திரும்பாமல் not giving room for such experiences and not turning towards God அசுத்தத்தை கூட்டிக் கொண்டே போவது and multiplying filthiness. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். That is what we read in the book of Revelations. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். He which is filthy, let him be filthy still. அடுத்து அநீதி. Next, injustice. தேவன் நீதிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We have to obey the righteousness of God. அநீதி எல்லாம் பாவம்தான். All unrighteousness is sin. சுயநீதியும் ஒரு அநீதியா இருக்கிறது. And self-righteousness also is unrighteousness. அப்ப அநீதியிலிருந்து இன்னும் அநீதிக்கு போவது. And from unrighteousness going on to unrighteousness. வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம். The book of Revelations chapter 22 verse 11. He that is unjust, let him be unjust still, and he which is filthy, let him be filthy still, and he that is righteous, let him be righteous still, and he that is holy, let him be holy still. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதை இன்கிரீஸ் என்று கூட சொல்லலாம். We can also say increase. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஒரு அர்த்தம் தான். Both of them have the same meaning. அப்ப அசுத்தத்திலிருந்து இன்னும் அசுத்தங்களை பெருக்கிக் கொண்டே போவது. And from filthiness they are going on multiplying filthiness. அநீதியிலிருந்து இன்னும் அநீதிக்கு போய் கொண்டே இருப்பது. From unrighteousness they are going on unto unrighteousness. அதான் சுயநீதி ஒரு அநீதியா இருக்கிறது. The self-righteousness also is unrighteousness. ஒன்றியமல்ல படிக்கிற அநீதி எல்லாம் பாவம்தான். In 1 John we read all unrighteousness is sin. அப்ப ஒரு மனிதன் சுயநீதியாய் பேசுவது சுயநீதியா நடப்பது அது தேவனுக்கு முன்பாக அநீதியா இருக்கிறது. Therefore when a man walks and speaks according to his self-righteousness, that is unrighteousness before God. நம்முடைய ஜீவியத்தில் உள்ள நீதிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்க கூடாது. We should not keep on speaking about the righteousness of our lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு தவறு செய்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose we have committed a mistake. நம்முடைய பார்வையில் தவறே இல்ல. On our side it isn't a mistake. ஆனா தேவனுடைய மனதின்படி தவறு. But according to the mind of God it is a mistake. பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். And whoever transgresses the law, it is a sin. இதை செய்யாத. You do not do this. கர்த்தரோ பரிசுத்தவான்களோ சொல்றாங்க. The Lord and the saints say. அத நம்ம செய்துட்டு இருந்தா அது பாவம் தான். If we do that, that is a sin. அதுக்கு பல நியாயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் அது சுயநீதி, அது அநீதியா இருக்கிறது. If we go on to reason that out, it is self-righteousness which amounts to unrighteousness. இப்படி பதிலுக்கு நீதியை பேசுவதை தேவன் வெறுக்கக்கூடியவராய் இருக்கிறார். And if you back answer those righteousness, God hates it. ஆதி மனிதனை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்த காரணமே அவன் வாய் பேசினதுதான். The reason for God to drive out the first man from the Garden of Eden is that because he was speaking much. பாருங்க, அந்த ஒரு தாளந்த வாங்கணும்னு போய் பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். Looking at the person who received 1 talent, the Lord asked. அவனும் சுயநீதியை பேசிட்டு இருக்கான். He also was speaking his self-righteousness. அவன் என்ன சொல்றான்? What did he say? நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர் மன கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். He said, Lord, I know that thou art a hard man, reaping where thou hast not sown and gathering where thou hast not strawed. இவன் ஏன் ஒரு தாளத்தை கொண்டு சம்பாதிக்கலன்னு சொன்னால், and why he hadn't earned with that 1 talent? அடுத்தவங்களுக்கு 5 தாளந்து கொடுத்தாங்க, அவங்களுக்கு 2 தாளந்து கொடுத்திருக்காங்க, எனக்கு 1 தாளந்து. The other person has received 5 talents and the next one has got 2 talents, but I have got just 1 talent. 5 தாளந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. They have given them 5 talents. ஏன் எனக்கு அந்த 5 தாளந்து கொடுத்தா நான் சம்பாதிக்க மாட்டேனா? Why not give me that 5 talents? Won't I earn it? இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து. Another person received 2 talents. அந்த 2 தாளந்து கூட என்கிட்ட கொடுக்கலையே. And they didn't give that 2 talents to me. ஒரு தாளந்து தான் எனக்கு கொடுத்திருக்காரு. They gave me 1 talent. அத கொண்டு போய் புதைச்சு வச்சிட்டான். He went and hid it. நாம் அடுத்தவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. We should never compare with others. அந்த ஒரு பணம் கூலி பெற்றவங்க அதுதான் சொன்னாங்க. And the people who received a penny as wages also said the same thing. 11 மணி நேரத்துல வந்த இவனுக்கும் முந்தி வேலைக்கு வந்த பகல்ல வெயிலையும் அந்த உஷ்ணத்தையும் சகித்து கஷ்டப்பட்ட எங்களுக்கும் ஒரே கூலியான்னு கேட்டாங்க. They asked, we were paid the same wages. You have made us equal with the one who came at the last time, and we have borne the burden in the heat of the day. இதெல்லாம் சுயநீதியா இருக்கிறது. All these are self-righteousness. தேவனுடைய பார்வையில் இது அநீதியா இருக்கிறது. All these are unrighteousness in the sight of God.
கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். And we have to obey whatever the Lord expects of us and whatever he asks us to do. மேய்போசேத் தாவீதை பார்த்து சொல்றான் பாருங்க. Looking unto David, Mephibosheth said, தாவீது சீபா என்கிற வேலைக்காரனுடைய பேச்சை கேட்டு ஒரு அருமையான மேய்போசேத்தை தவறாய் விளங்கி கொண்டான். And listening to the words of a servant named Ziba, David had misunderstood a very good man called Mephibosheth. ஒரு விசேஷமான மேய்போசேத். Mephibosheth was someone special. ஆனா தவறா விளங்கி கொண்டான். He misunderstood him. ஆனா மேய்போசேத்துக்கு தாவீது மேல வருத்தம் வரவே இல்லை. But Mephibosheth did not have any hard feelings or ill feelings towards David. காரணம் என்ன? What was the reason? மேய்போசேத் சொல்றான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் மரணத்துக்கு பாத்திரவான்கள். Mephibosheth said, I and my father's family are worthy of death. நானும் என் தகப்பன் வீட்டாரும் மரணத்துக்கு பாத்திரவான்கள். I and my father's family are worthy of death. உம்மிடத்தில் முறையிட எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? What right have I to complain to thee? என்ன அருமையான ஒரு ஜீவியம் பாருங்க. What a wonderful life. ஒருவேளை நம்மள பரிசுத்தவங்க தவறா விளங்கி கொண்டு நடத்தினா நம்ம அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம். Suppose the saints have misunderstood us and are giving us a shoddy treatment, we will be complaining them to others. சில வேளை நேரடியாகவே பதில் பேசுவோம். At times we will directly back answer them. நம்முடைய நியாயங்களை பேசிக் கொண்டிருப்போம். We will be showing or speaking about our righteousness. ஆனா மேய்போசேத் சொல்லுகிறான், நான் மரணத்துக்கு பாத்திரன். Mephibosheth said, I'm worthy of death. என்றைக்கே என் தகப்பனையும் வீட்டாரையும் என்னை நீ கொன்று போட்டிருக்க வேண்டும். Time ago you should have killed my father's family and me. ஏனென்றால் உமக்கு சத்துருக்களாய் காணப்பட்டோம். For we were found as your enemies. சவுல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாவீதை கொடுமைப்படுத்திக் கொண்டே இருந்தான், கொலை செய்ய முடியாது துரத்திக் கொண்டே இருந்தான். As long as Saul was alive, he was torturing David and was trying to hunt him down. அப்படிப்பட்ட எங்களை உயிரோடு வைத்து இதெல்லாம் கொடுத்து சாப்பாடு போட்டிட்டு அது பெரிய காரியம். And such people are we, yet you have preserved us alive and you have nourished us. This is a very great thing. நீர் என்னை பிள்ளையாய் விளங்கிக் கொண்டாலும் பிள்ளையாய் நடத்தினாலும் எனக்கு முறையிட என்ன இருக்கிறது? நான் மரணத்துக்கு பாத்திரவான். You might have misunderstood me and would have given me a shoddy treatment, but what am I to complain? For I am worthy of death. கர்த்தரிடத்திலும் பரிசுத்தவான்களிடத்திலும் இப்படி சொல்லக்கூடிய இருதயம் நமக்குள்ளே இருக்கிறதா? Have you got such a heart to say so to the Lord and to those saints? நான் மரணத்துக்கு பாத்திரவான். I am worthy of death. இந்த கடந்த கால ஜீவியம் எப்படி இருந்தது? That is the way my past life was. உங்களுடைய வீட்டிலோ உங்களுடைய சபையிலோ இருப்பதற்கு எந்த தகுதி எனக்கு இல்லை. I am not worthy to stay in your house and in your church. நான் எம்மாத்திரம்? What am I? உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறீர். You have kept me in your house. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வைத்திருக்கிறீர். You kept me in the fellowship of the saints. உம்மிடத்திலே முறையிட எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? What right have I to complain to you? நீர் எப்படி வேண்டுமானாலும் என்னை நடத்தலாம். You can lead me as you like. எனக்கு வாய் பேச முடியாது. I cannot open my mouth. சுயநீதியிலிருந்து சுயநீதிக்கு பெருகுவது. And multiplying from self-righteousness to self-righteousness. அதான் ரோமர் 10 அதிகாரத்தில் படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்க தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடிக்கொண்டிருக்கிறாங்க. That is why in Romans chapter 10 it is written about the Israelites that they were trying to establish their own righteousness. அதான் தாங்கள் ஒரு நீதிமான், தாங்கள் ஒரு பரிசுத்தவான் என்பதை நிரூபிக்கும்படியாக ஆதாரங்களை, எவிடன்ஸ்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அக்குமுலேட். They were increasing or accumulating evidences to show that they were righteous and they were saints. தாங்கள் ஒரு பரிசுத்தவான் என்பதை நிரூபிக்கும்படியாக. To show or prove that they were saints. நான் தேவனுடைய வீட்டில் இப்படி செய்யலை, அப்படி செய்யலை. And in the house of God I didn't do like this and that. தேவனுடைய சபையில் நான் இப்படி நடந்து கொள்ளவில்லை. I did not behave like this in the church of God. இந்த சத்தியத்துக்கு வந்த பிற்பாடு நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததில்லை. After coming to this truth I haven't done such things. இப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் நாம் கர்த்தருக்கு முன்பாக பேசக்கூடாது. Such things never ever should we speak before the Lord. ஏனென்றால் இயேசு என்ன செய்கிறார்? நான் நல்லவன் இல்லை என்று அறிக்கையிடுகிறார். For Jesus himself has confessed, I am not good. நல்ல போதகரே என்று ஒரு அழைத்தபோது, when a man came and told him, good master, பிதா ஒருவர் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லையே. there is none good except the Father. அப்ப நல்லவராகிய இயேசு, Jesus a good person, நான் ஒரு நல்லவன் என்று சொல்லவே இல்லை. did not say that he was good. அப்படி சொல்லி இருந்தால் அது சுயநீதியாக இருக்கும். Had he said so, it would have been his self-righteousness. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். The Israelites had tried to establish their own righteousness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக அக்கிரமம். Next is iniquity. அக்கிரமத்திலிருந்து அக்கிரமத்துக்கு பெருகுவது. From iniquity they going on to iniquity. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், Lord Jesus says,
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். The love of many waxed cold because of iniquity. அப்ப நம்முடைய ஜீவிதத்தில் சில அக்கிரமங்களை நாம் பார்க்கிறோம். We see certain iniquities in our life. உடனே ஆண்டவரிடத்தில் கதற வேண்டும். Immediately we got to cry out unto the Lord. அடுத்து ஒரு அக்கிரமத்தை பிசாசு நமக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்பாக, before Satan brings in the next iniquity in us, இந்த கடைசி நாட்களிலே, in these last days, இருக்கிற அக்கிரமங்களிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு, receiving a deliverance from the iniquities we have, அந்த அஸ்ரோத்து நம்மை விட்டு விலக வேண்டும். அஸ்ரோத்து முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும். that Ashtaroth should be totally eradicated. அக்கிரமம் பெருக கூடாது. Iniquities should not abound. அக்கிரமம் மிகுதியாக கூடாது. Iniquities should not abound. அடுத்தபடியாக பாவம் பெருகுகிற ஒரு அனுபவம். Next, an experience of sin abounding. ரோமர்ல படிக்கிறோம், பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது. In Romans we read, where sin abounded, grace too abounded. அப்ப துரோகம் பெருக கூடாது. Treachery should not increase. அக்கிரமம் பெருக கூடாது. Iniquities should not abound. அசுத்தம் பெருக கூடாது. Filthiness should not increase. அநீதி பெருக கூடாது. And unrighteousness should not பாவம் பெருக கூடாது. Sin should not abound. வசனம் எடுத்தீங்களா? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Matthew chapter 24 verse 12. And because iniquity shall abound, the love of many shall wax cold. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்குமுலேட் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm giving you the meaning of the term accumulate. அஸ்தரோத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பு. Leaving of Ashtaroth, turn towards God. அக்கிரமங்கள் பெருக வேண்டாம். Iniquities should not abound. அக்கிரமங்கள் இப்போது பெருகி கொண்டிருக்கிறது. Now iniquities are on the rise. அசுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. Filthiness is in the rise. அநீதி, சுயநீதி பெருகி கொண்டிருக்கிறது. Unrighteousness and self-righteousness is on the increase. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. Sin is abounding. துரோகம் பெருகி கொண்டிருக்கிறது. Treachery is abounding. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்த வார்த்தை மூன்றாவது அர்த்தம் ரிச் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The third meaning given is rich. ஐஸ்வரியத்தை பெருக பிரயாசப்படுவது. And you're trying to increase riches. ஐஸ்வரியத்தை பெருக்குவது, ஞானத்தை கல்வியை பெருக்குவது, பெருக்கிக் கொண்டே போவது. Increasing riches, increasing wisdom. இதை நீங்க பெருக்கிக் கொண்டே போக 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 உலக பிரகாரமான காரியங்கள் பெருகிக்கிட்டே போகும்போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் குறைஞ்சிக்கிட்டே வரும். When you keep on increasing your worldly things, your spiritual life will be dipping down. நீங்க நல்லா உங்க ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. If you carefully examine your lives, பலருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. consider the lives of many. ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்திலையும் தன்னை ஒரு பெரிய ஆளா பெருக்கிக் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகவே முடியாது. A man increasing himself in worldly things can never increase his spiritual life. அதான் இயேசு சொல்றார், இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. That is why Jesus says no man can serve two masters. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. You cannot serve the things of the world and God. ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெருக வேண்டுமானால், if you want to increase in your spiritual life, நமக்குள்ள பரிசுத்தம் பெருக வேண்டுமானால், if the holiness should multiply in our life, தாழ்மை பெருக வேண்டுமானால், if humility is to increase in our life, கீழ்ப்படிதல் பெருக வேண்டுமானால், if obedience is to increase, விசுவாசம் பெருக வேண்டுமானால், if faith is to increase, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் பெருக வேண்டுமானால், if the divine characters of God is to increase, உலக பிரகாரமான காரியங்கள்ல ஒரு குறைவு தாழ்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கணும். and the worldly things should be dipping down. சில காரியங்களை நம்ம இழக்க வேண்டியது வரும். We might have to lose certain things. அதான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். That is why St. Paul says, for the excellency of the knowledge of Christ Jesus, I counted everything that is gained to me as lost and dung. இந்த உலக பிரகாரமா லாபமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் நஷ்டம் என்று விடணும், குப்பையாக எண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அந்த அறிவு பெருகும். Only if we consider all the gain in this world as loss and also as dung and leave them alone, can we gain the excellency of the knowledge of Christ. அஸ்தரோத் என்றால் மூன்றாவது அர்த்தம் ரிச், அத பெருக பண்ற அனுபவம், பணத்தை பெருக பண்ணுவது, ஞானத்தை உலக ஞானத்தை பெருக பண்ணுவது. The third meaning of the term Ashtaroth is rich, that is increasing in worldly riches and also increasing in wisdom. உலக பிரகாரமான காரியங்களை பெருக பண்ண
when we keep on increasing worldly things, தேவனோடு இருக்கிறதான தொடர்பு படிப்படியாய் குறையும். the contact between us and God will gradually be diminishing. கடைசி நாட்களிலே நீ கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says in the last days you've got to turn to the Lord. அப்படியானால் அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை அழிக்கவும் மாட்டார். And then the Lord will not forsake us and he will not destroy us. நாம் ஒரு முழங்கால் ஜெபத்திலே பிரவேசிப்போம். Now let's enter into the kneeling prayer. முழங்கால் படிட முடிந்தால் முழங்கால் படிடுங்கள். If you can, please come on knees. இந்த கடைசி நாட்களில் நமக்குள்ள நடைபெற வேண்டிய காரியம், The thing that should take place in these last days in us. இன்றைக்கு ரெண்டு விஷயங்களை பிரதானமாய் நாம் பார்த்தோம். Today two important things did we see. ஒன்று மோவாபின் சிறையிருப்பு திரும்ப வேண்டும். First, the captivity of Moab should be turned. நமக்குள்ள மோவாபின் அனுபவம் இருக்கிறது. The experience of Moab is in us. நமக்குள்ள மோவாப் இருக்கு, நாம் தான் அந்த மோவாப். The Moab is in us and we are that Moab. ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். We are in captivity. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து நம்மை திருப்ப ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். And the Lord is ready to turn us in these last days from our captivity. அதை நாம் விரும்பணும். We have to desire. வலுக்கட்டாயமா நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப மாட்டார். The Lord will not turn our captivity by force. சிறையிருப்பில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். The people who were in the Egyptian captivity, the Israelites, they were groaning and complaining to God. அவர்கள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தார்கள். They were sighing. அவர்கள் புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள். They were moaning and weeping. அதுபோல சிறையிருப்பில் இருந்து நாம் தவித்தார்கள். And they were groaning, and similarly we too from our captivity we ought to be groaning. சிறையிருப்பை விட்டு எப்போது வெளியே போவோம் என்கிற ஒரு தவிப்பு, a longing as to when we will come out of the captivity. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு சுயாதீன ஆவி இருக்கிறது. Oh Lord, there's a free spirit within me. நான் தான் அந்த மோவாப். I am that Moab. நான் ஒரு மெத்த பெருமைக்காரனாய் இருக்கிறேன். Lord, I'm exceeding proud. அடிமையாய் ஒப்புக்கொடுக்க எனக்கு முடியல. I'm not able to yield myself as a slave. சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்திருக்கிறேன். I have lived at ease from youth. என் வாசனை வேறுபடல. My scent has not changed. ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு தூக்கி வார்க்கப்பட ஒப்புக்கொடுக்கல. I have not committed myself to be emptied from vessel to vessel. வாந்தி பண்ணி புரளுகிற அனுபவம் இருக்கிறது. I have the experience of wallowing in the vomit. அடுத்து மோவாப் வீம்புக்காரனாய் இருக்கிறான். And next, Moab is a stubborn person. அவனுடைய வீம்பு என்னிடத்தில் செல்லாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says he cannot show his stubbornness to me. ஆண்டவரே, நான் ஒரு மோவாபாக இருக்கிறேன். Lord, I am a Moab. இது கடைசி நாட்கள் என்பதை உணர்கிறேன். I understand that these are the last days. ஆண்டவரே, எப்படியாயிலும் இந்த சிறையிருப்பை திருப்ப வேண்டுமே. Lord, somehow you have to turn away my captivity. அந்த சிறையிருப்பை திருப்பும் ஐயா. To turn away my captivity, இனி ஒரு Lord. அடிமையாய் கிறிஸ்து அடிமையாய் ஒப்புக்கொடுத்தவளை நான் அடிமையாய் ஒப்புக்கொடுக்கட்டும். And as Christ had given himself as a servant, let me also yield myself as a slave. ஏதோ குறிக்கப்பட்ட வருஷங்கள் அல்ல. Not for a particular period of time. நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆரம்ப வருஷங்கள், In the initial years of our spiritual life. இத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது. Oh, so many years have rolled by. கலாத்திய சபை பார்த்து பவுல் சொல்லுகிறார், Looking into the Galatian church, St. Paul இதோ says, நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. Behold, you are seeing days, months and years. வருஷங்களை பார்த்து என்ன பிரயோஜனம்? What's the use looking at the years? வருஷங்களை பேசி என்ன பிரயோஜனம்? What's the use of speaking about your years? உனக்குள்ள தாழ்மை இல்லையே. There is no humility in you. தெய்வீகம் இல்லையே. No divinity. கீழ்ப்படிதல் இல்லையே. No obedience. அடிமையாக ஒப்புக்கொடுக்கிற அனுபவம் இல்லையே. You don't have the experience of yielding yourself as a slave. நான் ஒரு மோவாபாக இருக்கிறேன். I am a Moab. நான் ஒரு மோவாபாக இருக்கிறேன். I am a Moab. எனக்குள் சுயாதீன ஆவியை காண்கிறேன். I find the free spirit in me. சிறு வயது முதல் சுகமாய் வாழ்கிற அனுபவம் இருக்கிறது. I have the experience of living at ease from youth. ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு கர்த்தர் வார்க்கும்போது ஒப்பு கொடுக்க மனமில்லை. When the Lord had tossed me from one vessel to the other, I did not have a mind to yield. சிறையிருப்புக்கு போனதில்லை. I haven't gone into captivity. மரணபரிந்த அடிமையாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. A life of yielding as a slave till death. கிருபையாய் தாரும் ஐயா. Lord, graciously grant that to me. முதல்ல வெளிப்படுத்தல பெற்றுக்கொள்வோம். First, let us get a என் revelation. இயேசு மரணபரிந்த அடிமையாய் இருந்தார். My Jesus was a slave till his death. நான் எம்மாத்திரம். What am I? நான் எம்மாத்திரம். What am I? மரணபரிந்த அடிமையாய் இருக்க எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace to be a slave till death. நான் சுயமாய் பேசக்கூடாது. I should not speak anything of my own. நான் சுயமாய் போகக்கூடாது, வரக்கூடாது. I should not go and come anywhere நான் according to சுயமாய் my ஒன்று செய்யக்கூடாது. I should do nothing of my own. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல As turning the streams of the south, என் சிறையிருப்பை திருப்பும் ஐயா. oh, turn my captivity, O Lord. ஏலாமின் சிறையிருப்பை திருப்பினது போல As you turn the captivity of Elam, இந்த மோவாபின் சிறையிருப்பையும் திருப்பும் ஆண்டவரே. Lord, turn away the captivity of Moab. அடுத்தபடியாக கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். Next, we've got to turn to the Lord. கடைசி நாட்களில் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். In the last days, we've got to turn to the Lord.
எதை விட்டு திரும்ப வேண்டும்? From where should we turn? அந்த அந்நிய தேவர்கள், From the strange அந்த gods. அஸ்தரோத்தை விட்டு திரும்ப வேண்டும். And got to turn from Ashtaroth. அந்த அஸ்தரோத் என்ற accumulate, The meaning of Ashtaroth is accumulate. increase, rich, பெருக பண்ணுகிற அனுபவம். An experience of multiplying. எனக்குள்ள துரோகங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. Treachery is multiplying in me. எனக்குள்ள அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. Iniquities are abounding in me. எனக்குள்ள பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. Sins are abounding in me. தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்ளாமல் எதையெல்லாம் குறி தவறி ஜீவிக்கிறோமோ, லெக்கை தவறி ஜீவிக்கிறோமோ அதான் பாவம். And not understanding the mind of God, wherever we are missing the mark, that is sin. பாவம் என்றால் என்ன? What do we mean by sin? எதிர்த்து பேசுவது பாவம். Gainsaying is sin. கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி பூமி இரண்டாக பிளந்து உயிரோட உள்ள இறக்கிட்டு. When Korah had the sin of gainsaying in him, the earth divided into two and it swallowed Korah. எனக்குள்ள பாவங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. And sins are abounding in me. கீழ்ப்படியாமை பாவம். Disobedience is a sin. அந்த கீழ்ப்படியாமை தான் எதிர்த்து பேச வைக்கிறது. And that disobedience makes us to gainsay. சுயநீதி பாவம். Self righteousness is sin. அநீதி எல்லாம் பாவம். All righteousness is sin. பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. Sins are abounding. அது அஸ்தரோத். That is Ashtaroth. அது accumulate. That is accumulate. மாத்திரமல்ல, Not only that. பிசாசு மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது, And when Satan accuses others, ஆதாரங்களை சொல்வது போல, as giving evidences, அந்த ஆவி எனக்குள்ள பிரவேசித்து that spirit has entered into me. பல சந்தர்ப்பத்தில் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அனுபவம் காணப்படுகிறது. In many instances, the experience of accusing others is found in me. என் சுயநீதியை நிலைநிறுத்தும்படியாக இப்போது ஆதாரங்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். I am searching out evidences to establish my own righteousness. கனியை புசித்ததுக்கு நான் அல்ல காரணம், தேவனும் ஸ்திரீயும் தான் என்று அவன் ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறான். And Adam was saying, I am not the reason for to eat the fruit, it's God and the woman given by God. ஐயா நான் கீழ்ப்படியாமை காட்டிவிட்டேன் என்று அவன் சொல்லவில்லை. He did not say, Master, I have shown disobedience. தேவனும் ஸ்திரீயும் என்று சொல்லுகிறான். He said it's God and the woman. சுயநீதியை நிலைநிறுத்த அது அக்குமுலேட் ஆதாரங்களை தேடிக் கொண்டிருக்கிறான். And he was trying to establish his own righteousness. That is, he was trying to prove, find out evidences that is accumulate. அந்த ஏவாள் அந்த ஸ்திரீ ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லவில்லை. That Eve, that woman did not say, Lord, forgive me. பிரமாணத்தை மீறி விட்டேன். I have transgressed the law. அதை ஒத்துக்கொள்ளவில்லை. She did not acknowledge it. அவ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். She said, the serpent deceived me. கடைசி நாட்கள். In the last days. இந்த கிருபையின் காலத்தில் இது நமக்கு கடைசி நாட்கள். This dispensation of grace is the last days for us. உபத்திர காலத்தில் இருக்கக்கூடிய கடைசி நாட்கள் நமக்கு வேண்டாம். We do not need the last days that are found in the tribulation period. மகா உபத்திர காலத்தில் உள்ள கடைசி நாட்கள் நமக்கு வேண்டாம். We do not need the last days of the great tribulation period. இந்த கிருபையின் நாட்கள் நமக்கு கடைசி நாட்கள். And these days of grace are the last days for us. இந்த கடைசி நாட்களிலே மோவாபின் சிறையிருப்பை கர்த்தர் திரும்பட்டும். And in these last days let the Lord turn the captivity of Moab. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவதோடு திரும்பட்டும். As he is turning the streams of the south, let him turn it. புலம்புவோம். Let us mourn. தவிப்போம். Let us yearn. முறையிடுவோம். Let us complain. பெருமூச்சு விடுவோம். Let us sigh. கண்ணீர் விடுவோம். Let us weep. கர்த்தர் இறங்குவார். The Lord will have mercy. கர்த்தரிடத்தில் திரும்புவோம். Let us turn to the Lord. எப்படியாயிலும் திருப்பும் ஆண்டவரே, உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. Lord, change me like you. கைவிடேன் உன்னை என வாக்கு செய்தவன், கைவிடேன் உன்னை என வாக்கு செய்தவர், கைத்தலம் தன்னில் வரைந்தோ, அந்தியவரே என்னுடனே தந்தையின இருந்தே, சந்தரம் கை தாங்கி என்னை செல்பவர், அந்தியவரை என்னுடனே தந்தையின இருந்தே, சந்தரம் கை தாங்கி என்னை செல்பவர், வான்பூவி அகிலவோ மாறி மறைந்திடினும், வான்பூவி அகிலவோ மாறி மறைந்திடினும், வாக்குரை செய்தவரோ மாறிடாரே, இன்றும் வாக்குரை செய்தவரோ மாறிடாரே. கைவிடேன் உன்னை என வாக்கு செய்தவர், கைத்தலம் தன்னில் வரைந்தோ, கைவிடேன் உன்னை என வாக்கு செய்தவர், கைத்தலம் தன்னில் வரைந்தோ,
அந்தியம் வரை என்னுடனே தந்தையினை இருந்தே சந்ததம் கை தாங்கி என்னை செல்பவர். அந்தியம் வரை என்னுடனே தந்தையினை இருந்தே சந்ததம் கை தாங்கி என்னை செல்பவர். கைவிடேன் உன்னை என வாக்கு செய்தவர் கைதல தானில் வரைந்தோ. கைவிடேன் உன்னை என வாக்கு செய்தவர் கைதல தானில் வரைந்தோ. அந்தியம் வரை என்னுடனே தந்தையினை இருந்தே சந்ததம் கை தாங்கி என்னை செல்பவர். அந்தியம் வரை என்னுடனே தந்தையினை இருந்தே சந்ததம் கை தாங்கி என்னை செல்பவர். அந்தியம் வரை என்னுடனே தந்தையினை இருந்தே சந்ததம் கை தாங்கி என்னை செல்பவர். அந்தியம் வரை என்னுடனே தந்தையினை இருந்தே சந்ததம் கை தாங்கி என்னை செல்பவர்.